சுஹேல் டிம்பி ஒரு நிமிஷம் இதோ வரேன். ஹாப்பி சொல்லு. என்ன எப்படி? ஓகே நான் ட்ரை பண்றேன். அட இந்த பின்னாடி மரத்துக்கு பின்னாடி நின்று என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வாங்க என்ன பண்றான்னு பார்க்கலாம். எந்த இடத்துல போட்டா கரெக்டா வரும்ல. தீரு சார், சார் உங்களுக்கு அடி எதுவும் படலையே? அடிலாம் படலையா, நல்லாதான் இருக்கேன். ஆனா ஓ மூஞ்சி எதுக்குல பேய் பிடிச்ச மாதிரியே இருக்கு. இன்னும் ஒரு நாள் பேரிஸ்ல இருக்க போறோம். அப்புறமா நம்ம ஊருக்கே திரும்பி போயிடுவோம். தீரு சார் சொல்லு. ஹாப்பி எனக்கு கால் பண்ணிருந்தான். சூரிய அங்கிளோட ஆன்ட்டி எங்கேயோ இங்க பாரிஸ்ல இருக்காங்களாம். அவங்க உடம்பு ரொம்ப மோசமா இருக்கான். சரி. ஓ சரி, நீ இங்க இருந்து எப்படில போவ? மேல ஏத்துறதுக்குனே வருவீங்களா? எந்த ஊர்ல வண்டியை பிடிச்சிய? உனக்கெல்லாம் எவன வண்டி ஓட்ட லைசன்ஸ் கொடுத்தான்? மாஸ்டர் பினாக்கி, உங்க அங்கிளுடைய ஆன்ட்டி உங்களுக்காக ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. போலாமா? தீரு சார். சரிப்பா, போயிட்டு வாப்பா. தேங்க்யூ சார். பினாக்கி நாளைக்கு நேரத்துக்கு வந்துருப்பா, ஏன்னா கிளம்புற வேலையை பார்க்கணும். இந்த பினாக்கி எப்ப பார்த்தாலும் சாரை ஏமாத்திட்டு தன்னோட காரியத்தை ஈஸியா முடிச்சுக்கிறான். மாஸ்டர் பினாக்கி, நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஆனா ஆன்ட்டி சர்ப்ரைஸ். ஹாப்பி நீயா? எஸ், அங்கிள் ஆன்ட்டியோட ஆன்ட்டியோ வெளியே போயிருக்காங்க. அவங்க திரும்பி வரதுக்குள்ள நாம பண்ண வேண்டியது பக்கு பக்கடுஸ்டா ஃப்ரெண்டோஸ்டா கூட அட்டகாசங்கள். அதுக்காக நம்ம பூதங்களை பார்க்க பூதக வீட்டுக்கே போயாகணும். போலாமா? வாவ் ஃப்ரெண்டோஸ்டா, உங்களையும் மகடோசாவை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். Thanks to me. Everyone pull up your shorts. Get a happy party, always rock. சாருடைய கொரட்டை ஹைவேல லாரி ஓடுற மாதிரியே இருக்கு. என்னால தூங்க முடியல. நாம எங்க தீரு சாரோட கொரட்டையில தவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அங்க பினாக்கி தன்னோட ரிலேட்டிவ்ஸ் கூட பார்ட்டில ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். அட பினாக்கியோட பாட்டிய விட்டு தள்ளு. என்னோட நியூஸ கேளு. என் அங்கிள் கோப்படியா தி ஃபேமஸ் கோஸ்ட் ஹண்டரும் பாரிஸ்க்கு வந்திருக்காரு. தன்னுடைய எக்ஸ்பெரிமெண்டால எதையும் வெடிக்க வைக்க போறாரு. இவரை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா என்னுடைய வெடிமருந்து அதிர செஞ்சிரும். என்ன ரெண்டு பேருக்கு என்னோட பாம்பு பிச்சிருச்சா? பூதம் கிடைச்சிருச்சு. கிடைச்சாச்சு. சிக்னல் கிடைச்சாச்சு. இங்க ரியல் பூதங்கள் இருக்கு. டனி யோசி, ரியல் பூதத்தை புடிச்சிட்டா அப்புறம் பாசு கூட நீயும் ஃபேமஸ் ஆயிடுவ. நல்ல கையில புடிச்சு ஏறுப்பா. முதல்ல ஒரு பூதத்தை தேடி கண்டுபிடிச்சா அப்புறம் என்னுடைய லைஃப். என்ன இவ்வளவு லைட்டு? உள்ள யாரோ இருக்காங்க. இந்த கோஸ்ட் மீட்டர் என்கிட்ட என்னமோ காட்டுது. உள்ள யாரோ இருக்காங்களா? ஓ டானி, உன் காட்டுல மழைதான். இந்த இடம் ரொம்ப சேஃபா இருக்கு. அப்போனா இப்பவே சாருக்கு போன் பண்ணி சொல்லிட வேண்டியதான். பாஸ், இப்பவே பூதம் கேஷுவலுக்கு வந்துருங்க. பூதங்களை பயன்படுத்த வேண்டிய நேரம் இப்ப வந்தாச்சு. அட
அடடா நம்மளோட ஜக்லிங் பால். இது என்னது ஃப்ரெண்ட் டோஸ்டா? ஃபாலோ மீ. யாரோ கொரட்டை விடுறாங்க. அது இவங்களோட நோரிங் ஸ்னோர். என்னோட ஷோவை வச்சு என்டர்டைன்மெண்ட் நடந்துட்டா அப்புறம் ஹாப்பி. நீ உடனே போய் குறைஞ்சது என் ஜக்லிங் பால்ஸ் எடுத்து கொண்டு வா. ஓகே ப்ரோ, டோன்ட் ஃபியர் வென் ஹாப்பி இஸ் ஹியர். அட மாயமா மறைஞ்சு தொலை ஹாப்பி. சரி சில்மில் கப்பு, என்ன யாரு பாத்திர போறாங்க? எங்க போச்சு அந்த ஜக்லிங் பால்ஸ்? அடடா, எல்லா கிறிஸ்டல் பால்ஸும் இங்கதான் இருக்கா? அங்கிள் எப்போ வருவார்னே தெரியல. எலும்பு பூதமா? பூதம். இந்த கப்பு எல்லா பால்ஸையும் கொண்டு வந்துட்டேன். என்ன இது, யாரோ மெசேஜ் பண்றாங்க? என்ன தனியா என்ஜாய் பண்ணுவியா இல்ல எங்களுக்கும் காமிப்பியா? நீயும் என்ஜாய் பண்ணிக்க. இந்த மாதிரி எவ்வளவு கோஸ்ட கேப்சர் பண்றோம். தில்லாலங்கடிகள்லாம் வந்து போயாச்சு. ஆனா நம்மள யாராலையுமே பிடிக்க முடியல. ஏன்னா கோஸ்ட பிடிக்கிறது கஷ்டப்பட்டு இல்ல, முடியாத காரியம். தெரியும்பா, உனக்கு நான் 20 மார்க் போடுறேன், போதுமா? எதுக்கு 20, 50, 75, 100 போடு. யாரு வந்தாலும் ஈஸியா சமாளிச்சிருவேன். அட இது யாரு? வாங்க போய் பார்க்கலாம். அங்கிள் கோப்படியா அசைஞ்சாலே எல்லாமே அசைய ஆரம்பிச்சிடும். அது அசைய ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷமே எல்லா பூதங்களும் அரெஸ்ட் ஆயிடும். எல்லா பூதங்களும் அரெஸ்ட் ஆகுமா? இந்த லூசர் தாப்பா வீடியோலயும் இருந்தா இங்க வந்து சேர்ந்துட்டானா? என்னம்மா கண்ணு, பூதத்தை பிடிக்க வந்திருக்கியா? உன்னை இடிக்கிறாங்க. மிரட்டல்ல காலை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஓட போற பாரு. கேக்குல முட்டைய போடுவாங்க. ஹாப்பியா பார்த்தா எல்லாரும் பயந்து ஓடுவாங்க. பிரெஞ்சு டோஸ்டாவை மறுபடியும் கூப்பிட்டு வர வேண்டியது இருக்கும். எங்க அக்க பக்கத்துல ஏகப்பட்ட பூதங்கள் இருக்கு. பூதம் 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 பூதம். அட பாஸ், இப்ப அங்கிள் கோப்படியா காட்டுல மழை பெய்ய அங்க பூதம் இருக்கு. முதல்ல எழுதுறா. என்ன கேட்டா இங்க பூதங்களின் கண்காட்சி நடக்குது. இந்த கண்காட்சியில அங்கிளோட பூதம் ஆட்டம் போட்டு காட்டும். இங்க இருக்கிற பூதங்கள் எல்லாம் நடுநடுங்கி சாகும். நீ கரெக்டா தான் சொன்ன. பாக்ஸ டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதுதான் என்னுடைய பூத பாக்ஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல பூத பாக்ஸ் வெளியே வந்துரும். பூதம் உள்ள போயிடும். அப்படியா? எங்களை பிடிக்க வந்திருக்கியா? இப்ப பாரு. ஒரு பூதத்தையே இப்படி கேவலப்படுத்திட்டானே. ஒரு மனுஷனுக்குள்ள என்ன நுழைய விடாம பண்ணிட்டானே. இருக்கண்டா, இப்ப நான் யாருன்னு காட்டுறேன். ஹாப்பி இங்கிருந்து போயிடலாம். என்ன யோசிக்கிறீங்க? இவ பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கானு. ஹாப்பி, சூரிய அங்கிளுக்கு இதை உடனே கனெக்ட் பண்ணு. இவ ஒன்னும் நார்மல் கோஸ்ட் கேச்சர் கிடையாது. உன்னாலேயே அவன் பாடியில நுழைய முடியலையே. இந்த டேஞ்சர் பத்தி அவங்களுக்கு உடனே வார்ன் பண்ணி ஆகணும். பண்ணிடுறேன் அங்கிள். சரி, அதாவது அங்கிள் சூரி. அங்கிள், ஹலோ அங்கிள். புரிஞ்சுது. இருனா ஆன்ட்டிக்கு கால் பண்றேன். ஹாப்பி, மறுபடியும் ட்ரை பண்ணு. பண்றேன். இந்த பூத பாக்ஸ் ரகசியமான இடத்துல மறைச்சு வைக்கலாம். இந்த கேசல்ல இருந்து எந்த பூதம் தப்பிக்க முயற்சி பண்ணாலும் அவன் நேரா இந்த பாக்ஸ்க்குள்ள வந்து மாட்டிக்குவான். இதோ இந்த பூத பாக்ஸ் நான் ஆன் பண்ணிட்டேன்.
இனிமே இந்த பூதங்களை யாரு காப்பாத்த போறாங்க? கான்சென்ட்ரேஷனோட நான் கனெக்ட் பண்ணி பார்க்கறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்கிள் உங்க எல்லார்கிட்டயும் பேசுவாரு. கப்பு உன்னால ஆன்ட்டி கிட்ட பேச முடிஞ்சுதா? அட நீ வேற, எனக்கு இப்ப ஏதோ டென்ஷனே வந்துருச்சு போ. ஹாப்பி கொஞ்சம் சீக்கிரம். அங்கிள் ஆன்ட்டி இங்க வந்து ஆபத்துல மாட்டிக்க கூடாது. சீக்கிரம். என்ற மாமன் பினாக்கி எப்படி இருக்கிறானோ தெரியல. ரொட்டி கட்டையை உருட்டி அவனை சந்திக்கணும்னு துடியா துடிக்கிறியே, அப்புறம் எதுக்காக அவ்வளவு நேரம் மேக்கப் போட்டுட்டு இருந்த? மீசைய முறுக்கி. ஏனுங்க, மேக்கப்னால லேட் ஆச்சா இல்ல உங்க மீசையை முறுக்குனதுனால லேட் ஆச்சா சொல்லுங்க. அட, இது என்னது? ரெண்டு பூதம் உள்ள மாட்டிக்கிச்சு பாஸ். சூப்பர். போய் பார்க்கலாம். வா பூத பாக்ஸ் பூதங்களை கேப்சர் பண்ணிடுச்சு. பூதங்களோட சாப்டரும் இதோட முடிஞ்சிருச்சு. அதனால இந்த அங்கிள் கோப்படியா ஆக போறான் அந்த கிரேட் பூதம் கேப்சர். ஹலோ ஹலோ. அட அங்கிள், என்னது? நோ, அங்கிளையும் வாட்டியையும் அந்த கோஸ்ட் கேச்சர் கிட்னாப் பண்ணிட்டாப்பா. நாம ரொம்ப லேட் பண்ணிட்டோம். நம்ம எல்லாத்தையும் சொதப்பிட்டோம். பூதம் ஸ்மார்ட்டா இருக்கலாம், ஆனா இந்த தடவை குறி வச்சு தாக்கி இருக்கேன். பூதங்களை கேப்சர் பண்ணி இருக்கேன். பூதங்களை என் இஷ்டத்துக்கு ஆட்டி படைப்பேன். உலகத்துக்கு காட்டுவேன். அங்கிள் கோப்படி என் திறமசாலின்னு எல்லாருக்கும் நிரூபிப்பேன். நம்ம யோசிச்சு ஒரு சரியான பிளான் போட்டாகணும். அங்கிளையும் ஆண்டியையும் அந்த பூத பாக்ஸ்ல இருந்து நாம விடுவிக்கணும்னா. ஹலோ அங்கிள், நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கெல்லாம் உங்களுடைய சின்ன சின்ன செல்ல குட்டி பசங்க. நீங்க இல்லாம நாங்க என்ன பண்ணுவோம்? வாய மூடு அண்ட் அட்டென்ஷன் ஹாப்பி. சரி, நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அங்கிள், உங்களுக்கு கனெக்ட் பண்ணி எங்க எலும்போட ஆண்டெல்லாம் உடைஞ்சு போச்சு. வாய மூடு. உன்னுடைய ஆன்டினாவை நான் தான் ரிப்பேர் பண்ண போறேன். முதல்ல இந்த டிராப்ல இருந்து எங்களை விடுவிக்கிறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுங்க. இந்த பாக்ஸோட இன்சுலேஷன் ஆர்மி டேங்க் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. எங்களால வெளியே வர முடியல. டோன்ட் வரி. என்ன சிறைப்பிடிக்கிறதுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு சுவருமே கட்டப்படல. ஆமா ஆமா, நம்மளால இங்க இருந்து வெளியில போக முடியலனா என் பசங்களுக்கு வெண்டைக்காய் சிப்ஸ், பாவக்காய் குக்கீஸ், அப்புறம் மஷ்ரூம் ஐஸ்கிரீம் யாரு கொடுப்பாங்க? ரொட்டி கட்டையை உருட்டி. அங்கிள், நாங்க உங்களை கண்டிப்பா அதுக்குள்ள இருந்து காப்பாத்திடுவோம். நீங்க டென்ஷனே ஆகாதீங்க. எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு பினாக்கி. ஆனா எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க. நீங்க எல்லாரும் சேஃபா இருக்கணும். அதோட டேஞ்சரஸான வேலைகளை செய்யக்கூடாது. Yes, uncle. போலாம் ஹாப்பி. அங்கிள் கோப்படியா அசைய ஆரம்பிச்சாலே எல்லாம் அதிர ஆரம்பிச்சிடும். சில பூதங்களை விரட்டியாச்சு, சில பூதங்களை பொடிச்சாச்சு. இந்த பாக்ஸ் ஏன் அசையுது? ஹாப்பி, கூப்படியா கிட்ட ஒரு பாக்ஸ் இருக்கு. அங்கிள் ஆன்ட்டி அதுல தான் இருக்கணும். அந்த பக்கம் வா. அங்கிள் கோப்படியா ஒரு கூல் பர்சனா மாறிடுவான். அவனோட சாகசத்தால எல்லாரையும் அவன் மயக்கிடுவான். யார் நீ? அது ஒண்ணு விளையாடுற பொருள் இல்ல. கொடுத்துடு. டாடி, பூத பாக்ஸ் எனக்கு வேணும். போ சீக்கிரம். ஹாப்பி சீக்கிரம் போ. அட ஹாப்பி, அங்கிள் ஆன்ட்டியை காப்பாத்தியாகணும். ஆனா நம்ம அவங்கள தவற விட்டுட்டோமே. இங்க என்ன நடக்குது? ஹாப்பி வா போலாம். அட என்ன பினாக்கி, எழுதுரு. பினாக்கிக்கு நாம ஹெல்ப் பண்ணுவோம். வாங்க போலாம். அங்கிள், நாங்க பூத பாக்ஸ் வரைக்கும் வந்தாச்சு. சீக்கிரமா உங்ககிட்ட வந்து நாங்க உங்களை ஃப்ரீ பண்ணிடுவோம். அடடா, இது அதே சத்தம் தான். ஹாப்பி, இது கோஸ்ட் கேப்சரிங் தான். கம் ஆன், பாக்ஸ் கிட்ட வந்துடாத. மூவ் அவே. இந்த பாக்ஸ் ஒன்னையும் உள்ள இழுத்துடும். நெட்வொர்க் போச்சு. ஹோல்ட் ஆன் டானி. பொறுமையா இருந்தா எல்லாம் கிடைக்கும். இவங்களை காப்பாத்த உறவினர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. காப்பாத்த போறாங்களா இல்ல அவங்களும் மாட்ட போறாங்களா? இங்க பாருங்க, உங்க மூச்சை நல்லா இழுத்து நீங்க ஸ்ட்ரைட்டா உட்காருங்க. அப்பதான் இந்த பாக்ஸ்க்குள்ள யாராலையும் வரவே முடியாது. சரி. என்ன நடக்குது? காப்பாத்து பினாக்கி. ஸ்டோரேஜ் ஃபுல். இது இம்பாசிபிள் ஆச்சு. ஏதோ தப்பு நடக்குது. என்ன பண்ணலாம்? சாரி ஃபார் தி கிக், அங்கிள் அண்ட் ஆன்ட்டி. ஓ
நோ மத்த பூதங்களை பிடிக்க போய் நாம பூத பாக்ஸ கைவிட்டுட கூடாது. போ டானி, பாக்ஸ செக்யூர் பண்ணு சீக்கிரம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? பரவாயில்லப்பா, நாங்க நல்லா தான் இருக்கோம். அங்க பாருங்க, யாரோ ஒருத்தர் பாக்ஸ் பிடிக்க ஓடுறா. ஒன்னும் முதல்ல அந்த பையனை பிடிக்கணும். ஓ நோ, எங்க போடு அவுட் ஆஃப் தான் கரெக்டா இருக்கும். அடடா, இங்கதான் வருது. கோபடியாவோட மூளை குழம்பி போயிடுச்சு. டானி, வெரி குட். அதை என்கிட்ட கொடு. டானி, அந்த பாக்ஸை என்கிட்ட கொண்டு வந்துரு. இனிமே இந்த கோபடியா கிட்ட விளையாட முடியாது. நீங்க என்ன பண்ணாலும் எதுவும் நடக்காது. இவங்க என்ன பண்ணாலும் இந்த பாக்ஸ் உடையாது. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? அட நாங்க நல்லா இருக்க பினாக்கி. எனக்கு என்ன டவுட்னா, அங்கிள் ஆண்டி அந்த பூத பாக்ஸ்ல இருந்து எப்படி நம்ம வெளியே கொண்டு வர்றது? நாம ஒரு பூதமாக இருந்தோம், ஒண்ணும் பண்ண முடியலையே. அந்த பூத பாக்ஸ் நம்மளோட எலும்பை உடைச்சு எடுத்துருச்சு. எனக்கு இப்போ மயக்கமா வருது. கத்தி கத்தி உயிரை வாங்குறீங்க. இங்க எனக்கு தலையே வலிக்குது. என்ன நிம்மதியா தூங்க விட மாட்டேங்கிறீங்க. நீங்க எனக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறீங்க. அதனால கர்னல் சூரிய எப்படி காப்பாத்தணும்னு நான் சொல்ல மாட்டேன். எப்படி, ப்ளீஸ் சொல்லுங்க. பூம் பூம் ஷக்கலக்க பூ. There is a celebrity in the room. டானி, சீக்கிரம் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணு and let the world know. நாங்க கோப்படியா தான், the OG Ghost Buster. பிரெஞ்சு டோஸ்டா பெயிண்டிங் ஆன்ட்டி நமக்கு வழி சொல்லிருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது. இந்த 3 கோஸ்ட் இன்வென்டர்ஸ் இவ்ளோ பெரிய இன்வென்ஷன் பண்ணிட்டு அப்புறம் ஏன் மாயமாயிட்டாங்க? சீரியஸ்லி, நாங்க அவங்கள எங்கதான் போய் தேடுறதுப்பா? இதுல இருக்கிற ஒரு இன்வெர்டர் ஆல்பாவை எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவனுக்கு புக் படிக்கிற பழக்கம் உண்டு. அவன் மொத்த நாளும் லைப்ரரியில தலையில தூங்கிக்கிட்டே புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருப்பான். அப்படின்னா ஒரு வழியா நாம அந்த சர்ச்சை அங்கிருந்தே ஆரம்பிக்கலாமே. என்ன பினாக்கி? எஸ் ஹாப்பி, அந்த 3 இன்வென்டர்ஸ் எங்க வேணா இருக்கலாம். அவங்க கிட்ட இருந்து ரிமோட்டை வாங்கியே ஆகணும். சோ அதுக்காக அதனால ஒரு கோஸ்ட் கிட்டயோ கோஸ்ட் கேட்சர் கிட்டயோ சண்டை போட வேண்டியதானாலும் தென் ஆல்சோ ஐ அம் ரெடி. பினாக்கி, ஹாப்பி, நீங்க 2 பேரும் ரிமோட்டை தேடிப்பாங்க. எனக்கு டயர்டா இருக்கு, நான் இங்கே இருக்கேன். யாருக்கு தெரியும், நீங்க போயிட்டு தேடிட்டு வர்றதுக்குள்ள நான் புது கேஜெட்டை கண்டுபிடிச்சிருவேன். அதை வச்சு போட்டுக்குள்ள போன ஆன்ட்டி எங்களை ஈஸியா காப்பாத்திடலாம். அப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கிள் அண்ட் ஆன்ட்டியை காப்பாத்துற மிஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். கம் ஆன் ஹாப்பி. வா பினாக்கி. மம்மியா, ஹலோ ஹலோ பினாக்கி கண்ணா, ஆண்டியோட உடம்பு டிப் டாப்பா ஆயிடுச்சுன்னா டாப் ஸ்பீட்ல இங்க வந்து சேர்ந்துரு. ஏர்போர்ட்டுக்கு நேரமாகி போனோம்னு வச்சுக்கோ, நம்ம பிளைட்டு ஆகாயத்துல பறந்து போயிடும். நாம தரையில நின்றுட்டு அதுக்கு டாட்டா போட்டு வர வேண்டியதுதான். புரிஞ்சா? சீக்கிரம் வாழ. அட, பினாக்கி இங்க வந்துட்டானு. ஓ சென்டிமெண்ட், இங்க பாருங்க. இதுதான் பினாக்கியோடைய ஹாஸ்பிட்டல். ஊரை சுத்தி பார்க்க ரொம்ப ஆசைப்படுறான்ல. இப்ப அவனை எப்படி சுத்த விடுறேன்னு பாருங்க. அவன் தலை சுத்திக்கிட்டே இருக்க போகுது. நீரு சார், அங்க பாருங்க பினாக்கி. அதாவது நான் சொல்ல வந்ததுன்னா தனியா போயிட்டு இருக்கான். டிரைவர் தம்பி, வண்டி எடுங்க. நீரு சார், என்ன நடக்குது? ஆட பஸ் போதே விட்டுட்டு போயிட்டு இருக்காங்களே. ஷண்டுவா, அடேங்கப்பா, சூப்பரா இருக்கு. ஹாப்பி, சீக்கிரம் உள்ள போயிடு. நம்ம கிட்ட அதிகம் நேரம் இல்ல. அடேங்கப்பா, என்ன இவ்ளோ பெரிய லைப்ரரி, சூப்பரா இருக்குப்பா. அடேங்கப்பா, எவ்வளவு புக்ஸ் இருக்கு. நான் அல்பா சாரை தேட ஆரம்பிச்சேன்னா என் கண்ணுக்கு, மூக்குக்கு, காதுக்கு, வாய்க்கு எல்லாத்துக்கும் கண்ணாடி போட வேண்டியது வந்துருமே. அல்பா சார் எங்க வேணாலும் இருக்கலாம். செவுத்துல இருக்கலாம், பெயிண்டிங்ல இருக்கலாம், ஏன் ஒரு சின்ன புத்தகத்துல கூட இருக்கலாம். ஆனா இவ்வளவு பெரிய இடத்துல எப்படி தேடுறது? என்ன ஹாப்பி, மறந்துட்டியா? Why fear when happy is here? நீ லெஃப்ட்ல போ, நான் ரைட்ல போய் பார்க்கறேன். ஹாப்பி, ரைட், உன்னோட ரைட்டுக்கு போ. அல்பா சார், நீங்க எங்க வேணாலும் போய் ஒளிஞ்சுக்கலாம். ஆனா ஹாப்பி உங்களை ஈஸியா கண்டுபிடிச்சிருவா. சீக்கிரம் வாங்க நீரு சார். எதுக்குள்ள கைய பிடிச்சிருக்க சண்டுவா? ஏலை சண்டுவா, இப்ப நீ கண்ணாடி போட்டுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்பதானே பினாக்கிட்ட போன்ல பேசுனேன்.
அப்புறம் எப்படிலாம் அவன் இங்க வருவா இங்க தெளிச்சு தீரு சார், நீங்க இவ்வளவு பெரிய கண்ணாடி போட்டும் கூட பினாக்கி உங்களையே ஏமாத்திட்டான். ஆனா என்னுடைய கண்கள் DSLR மாதிரி, அப்புறம் மூளை சீட்டா மாதிரி ஃபாஸ்டா செயல்படும். வாங்க சார், இங்க இருப்பா, இங்கதான் இருப்பா. வாங்க, இங்க இல்ல, அங்க இருப்பா நினைக்கிறேன். வாங்க தீரு சார், கேப் ஒழுங்கா போடுங்க. அடடா என்னடா ஒரே இருட்டா இருக்கு. பாரிஸ்ல கூட நம்ம ஊரு மாதிரியே கரண்ட் போகுமா என்ன? தீரு சார், அங்க போய் தேடலாம். சண்டு, இந்த லைப்ரரிக்குள்ள மெட்ரோ ட்ரெயின் இருக்கா? நீ எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா போற இங்க தெளிச்சு? அதோ பினாக்கி அங்க போறா. வாங்க தீரு சார். சந்து, பினாக்கி அங்க இருக்கா, வா. பினாக்கி நில்லு. பாத்தீங்களா, பயந்து ஓடிட்டு இருக்கான். என்ன பண்றீங்க? உன்னை இன்னைக்கு விட மாட்டேன். ஏல சண்டு, நீ பினாக்கிய நல்லா தாராளமா பிடிச்சுக்கோ. ஆனா என்ன மட்டும் விட்டுற முடியலப்பா. சாரி சார். இந்த பயங்கர சத்தம் எங்க இருந்து வருது? ஓ நோ, இந்த கும்பல் இங்க எப்படி வந்தது? ஏய், ஓடாத நில்லு. ஏல சண்டு, என்ன விட்டு நீ எங்கெல்லாம் ஓடுற? போவாத நில்லு. எங்க வேணா ஓடிக்கோ, இன்னைக்கு நான் உன்னை பிடிச்சே தீருவேன். இந்த ஷட்டு இங்க கூட பினாக்கிய ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டாரு. லைப்ரரிஸ் ஃபார் ரீடிங், நாட் ஃபார் ரேசிங். தப்பிச்சு எங்க போவ? உன்னை நாலா பக்கத்துல இருந்து சூழ்ந்துட்டேன். பிளக் அட்டாக். நீங்க தானே உள்ள வந்து கலாட்டா பண்றது. வாங்க வெளியே போலாம். என்னன்னு நினைச்சீங்க? லைப்ரரியா கார்டனா? பூதங்களை தான் வெளியே விரட்டணும். கோப்படியா நினைச்சத உடனே சாதிச்சு காட்டுவான். எல்லாரையும் பிடிச்சு மொத்தமா அழிச்சிடுவான். என் பேரு கோப்படியா. பூதங்களும் என்ன கண்டா நடுங்கும். டேனி, ராக்கெட் மாதிரி ஓடு. எனக்கு இப்ப உடனே தேவை சாக்கெட். ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் பாஸ். இப்ப பாக்ஸ் திறந்ததும் ஒரு சத்தம் கேட்கும். பூதங்களும் நடுங்கிடும். டேனி, என்ன ஆச்சு? அட, இந்த பிளக் எப்படி வெளியே வந்தது? எப்படி விழுந்தது? நான் கரெக்டா தானே ஃபிக்ஸ் பண்ணேன். சாரி பாஸ். இப்ப என்னோட திறமைய பார்க்க போறேன். என்ன இது? டேனி, மறுபடியும் விழுந்துருச்சா? இப்போ ஆன் பண்ணுங்க பாஸ். டேனி, வேற ஒரு பூதம் இங்க வந்திருக்கு. நீ என்ன அவ்வளவு பெரிய பூதமா என்ன? கோப்படியாவை பயமுறுத்த பாக்குறியா? கோப்படியாவை பிடிக்கிறது கஷ்டம் மட்டும் இல்ல, முடியாத காரியம். கதை அப்படி போதா? இப்ப உன் தலைய சுத்த விடுறேன் பாரு. ஐயோ, பாஸ் விழுந்துட்டாரு. பாஸ் எழுந்திருக்க, நான் வர்றேன். அட, என்ன என்னால ஓடவே முடியல. டேனி, சீக்கிரம் இங்க வா. என்ன யார் பிடிச்சு வச்சிருக்காங்க? யார் இது? விடு விடு, என்ன விட்டுடு. அது சரி, கோப்படியனோட தாக்குதலை யாராலையும் இது என்னது? ஸ்பைடர் வெப். திடீர்னு இது எங்க இருந்து வந்தது? அட பொண்ண, இந்த ஸ்பைடர் வெப் கோபடியாவா கிடிச்சிட்டா. அங்கிள் ஆண்டி, இந்த காமெடியா நாங்க ஒரு வழி பண்ணிட்டோம். உங்களை இப்ப வெளியே கொண்டு வந்துடுறோம். ரெடியா இருங்க. வாங்க பப்ளி மேடம், ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணுங்க. பாக்ஸ்ல இருந்து வெளியே போக 2 பேரும் முயற்சி பண்ணலாம். பாஸ், யாரோ இருக்காங்க. இந்த பூதங்களை விடுவிக்க அவங்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரா இருந்தா எங்க இருந்தா நான் தோத்து போக மாட்டேன். பூதங்களே, தப்பிக்க முடிஞ்சா தப்பிச்சிருங்க. இதுதான் கோப்படியாவின் தாக்குதல். ஃப்ரெண்ட்ஸ் டோஸ்டா மக டோஸ்டா, தப்பிச்சு போயிடுங்க. கோப்படியா அசைச்சாலே எல்லாம் அதிர ஆரம்பிச்சிடும். அடடா, என்ன பண்றீங்க பாஸ்? என்ன இல்ல, பூதங்களை பிடிங்க. அடடா, இவனுக்கு முன்ன பின்ன சுட கூட தெரியாத போல இருக்கு. குறி வச்சு சுட தெரியாதவனா இருக்கான். ஓ, இங்க தான் இருக்கியா? பூதத்தோட ஒரு மெம்பரை வீழ்த்தியாச்சு. பாக்ஸ்குள்ள போயிடு, டிக்கெட் வாங்காம. அட போய. ஏய் வேண்டாம், இன்னொரு கோஸ்ட் மாட்டிக்கிட்டான் போல இருக்கு. பப்ளி மேடம், பாக்ஸை நாம மறுபடியும் ஃபில் பண்ணணும். அப்பதான் யாராலையும் திரும்பவும் உள்ள வர முடியாது.
இந்த கண்ணு இப்பதான் ரிப்பேர் ஆகணுமா? நீ யாரு எங்க இருந்தாலும் இந்த தடவை தப்பிச்சுட்ட, ஆனா அடுத்த தடவை விட மாட்டேன். ஹாப்பி, இன்னும் இந்த ஒரு செக்ஷன் தான் பாக்கி. ஓகே பினாக்கி, இந்த செக்ஷனை நம்ம டைரக்ஷன்லயே நாம தேடிடலாம். ஹாப்பி, இப்போ நம்ம கிட்ட நேரமே இல்ல, சீக்கிரம் தேடி ஆகணும். ஏதாவது தெரிஞ்சதுன்னா உடனே என்கிட்ட சொல்லிடு. புக் டு புக், ஷெல்ஃப் டு ஷெல்ஃப், எல்லா பக்கமும் தேடியாச்சு. லைப்ரரியும் ஒரு வழி பண்ணியாச்சு. ஆனா ஆல்பா சார் படிக்கிறாரா இல்ல கொரட்டை விட்டு தூக்குறாரான்னு தெரியலையே. எங்க இருக்காரு, எங்க இருக்காரு? ஆரஞ்சு, பசிக்கு ஒன்னாவது எடுத்து சாப்பிடலாம். ஹாப்பி, அத பத்திலாம் யோசிக்காத. நம்ம ரிமோட் தேடி வந்திருக்கோம், ஆரஞ்சு தேடி வரல. பசியில வயித்துல மோட்டர் சத்தம்லாம் கேக்குது. பினாக்கி ஏதாவது கூட. ஹாப்பி, உன்னோட ஆரஞ்சஸ் வேற யாரும் சாப்பிட்டாங்க. இல்ல, அது நான் தான் முதல்ல பார்த்தேன். பெயிண்டிங்ல உட்கார்ந்து இருக்கிற அந்த அங்கிள் தான் சாப்பிட்டுருப்பாரு. அப்படின்னா ஆல்பா சார் இவர்தான். என்னது ஆல்பா சாரா? இப்பவே நான் பெயிண்டிங்குள்ள போறேன். நிம்மதியா தூங்க கூட விட மாட்டேன்றீங்க. டிஸ்டர்ப் பண்றதுக்குன்னு கிளம்பி வந்துடுறானுங்க. ஹாப்பி, ஆல்பா சார் அங்க இருக்காரு. கம் ஆன் ஹாப்பி. அவர் மறுபடியும் மாயமாகிறதுக்கு முன்னாடி நாம அவரை போயிட்டு பிடிச்சாகணும். ஹாப்பி, ஹாப்பி சீக்கிரம் வா. நம்ம போயிட்டு உடனே ஆல்பா சாரை பார்க்கணும். ஓ, இது பினாக்கியோட குரலாச்சு. நீ இங்க இருக்கியா பினாக்கி? நான் திரும்பி வரமாட்டேன்னு நீ நினைச்சிட்டல. இந்த தடவை நீ தப்பிக்க முடியாது. உன்னை நான் தீரு சார் கிட்ட பிடிச்சு கூட்டிட்டு போக போறேன். பயத்துல எங்க ஓடுற பினாக்கி, நில்லு. ஓய் பினாக்கி, தீரு சார் கிட்ட இருந்து நீ தப்பிச்சிடலாம். ஆனா என் கிட்ட இருந்து முடியாது. தப்பிச்சுட்டானே. அட நில்லுங்க ஆல்பா சார். நீ எங்க ஓடினாலும் நான் உன்னை விட மாட்டேன் பினாக்கி. பாரு. அடடா, இங்க மாட்டி விட்டுட்டானே, வெளியே வர முடியலையே. அட, யாராவது என்ன வெளியில எடுங்கள. ஆஹா, ஒளி வந்து விட்டது. மறுபடியும் நீயா? வெளியே வாடா. நீங்க உள்ள வந்து உயிர் எடுத்துட்டு இருக்கீங்க. அட நில்லுங்க ஆல்பா சார். செவத்துக்கு அந்த பக்கம் போக முடியலையே. என்ன இது? இந்த செவத்துக்கு பின்னாடி எவ்வளவு நேரம் தான் ஒளிஞ்சிருப்பீங்க? வெளியில வாங்க. இப்ப பாருங்க, உங்களை வெளியில வர வைக்கிறேன். இதுதான் ஹாப்பியுடைய ஆமா. என்ன போயிடுச்சு? சரி விடு. ஹேமர் இல்லைன்னா என்ன, கேனன் பால் தான் இருக்கு. ரொம்ப ஓவரா பண்றீங்க. இதுதான் ஹாப்பியுடைய ஃபைனல் அட்டாக். என்னப்பா இந்த செவரு உடையவே மாட்டேங்குது. அட ஹாப்பி, ஆல்பா சார் எங்க போனாரு? முதல்ல அவர் என்ன அட்டாக் பண்ணாரு, அதுக்கப்புறம் செவுத்துக்குள்ள புச்சுக்கிட்டு போயிட்டாரு. ஹாப்பி அவர் நல்லா ஏமாத்தி விளையாடுறாரு. கண்டிப்பா இதுக்கு ஏதாவது ஒரு லிவர் இருக்கும். அட, இந்த போயா இப்படி வளைஞ்சிருக்கு. போட்டோல அவரு இதே போவ சரியா வச்சிட்டு இருக்காரு. அப்ப நானும் இதை நேரா வச்சிடுறேன். ஆனா இங்க ஒண்ணுமே நடக்கலையே. அங்க பாருப்பா, ஆல்பா சாரையோ ட்வின்ஸோ அவரை மாதிரியே மோசமா இருக்கு. ட்வின்ஸ்? சபாஸ் ஹாப்பி, யூ ஆர் எ ஜீனியஸ். என்ன பண்றது, பிறவில இருந்தே நான் அப்படித்தான். ஆமா, அதுக்கு என்ன? என்னன்னா இந்த ட்வின்ஸுங்க எல்லாரும் எல்லா வேலையும் ஒன்னா செய்வாங்க. ஐயா, ஒன்னா சரி செய்வாங்க. கம் ஆன் ஹாப்பி, வந்துடு. ரெண்டுத்தையும் ஒரே நேரத்துல சரி செய்யலாம். ரெடி? எஸ், ரெடி. 1 2 3. ஓஹோ, வாவ் பினாக்கி, நீ கலக்கிட்டப்பா. தேங்க் யூ. வா, இப்ப நம்ம உள்ள போகலாம். அட, இது என்ன இடம்? பினாக்கி, இந்த இடத்தை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. இது என்ன bats? ஜாக்கிரதை ஹாப்பி. பினாக்கி, வாசிக்கிறது ஓடி போயிடலாம். பயப்படாத ஹாப்பி, என் கூட வா. ஆல்பா சார், நாங்க வந்துட்டோம். எங்களை நீங்க வரவேற்க மாட்டீங்களா? ஆமா, நீங்க ரெண்டு பேரும் யாரு? எங்க எப்படி வந்தீங்க? ஆல்பா சார், நான் தான் பினாக்கி, இவன் தான் ஹாப்பி. நானும் என் பெயிண்டிங்ல ரொம்ப ஹாப்பியா தானே இருந்தேன்.
ஆனா நீங்க 2 பேரும் சேர்ந்து என் பெயிண்டிங்க நாசம் பண்ணிட்டீங்க. ஒரு நிமிஷம் அல்பா சார். சாரி ஆல்பா சார், எங்களுக்கு இப்போ உங்களோட உதவி ரொம்ப தேவைப்படுது. என்னோட பேரண்ட்ஸ் இப்போ ஆபத்துல இருக்காங்க. அடடா அல்பா சார், எங்க போறீங்க? இப்போ இங்க தானே இருந்தீங்க. ஹாப்பி, ஆல்பா சார் அங்க இருக்காரு. ஆல்பா சார், நீங்க இந்த ரிமோட் தந்தாதான் எங்க பேரண்ட்ஸை காப்பாற்ற முடியும். ப்ளீஸ் ஹெல்ப். ரிமோட்டா? என்ன மறுபடியும் போயிட்டாரு? இதோ இங்க இருக்காரு. எனக்கு எந்த ரிமோட்டை பத்தியும் தெரியாது. இதோ இந்த ரிமோட் தான் சார். இதுதான் நீங்க அந்த பீட்டா அண்ட் காமா சார் கூட சேர்ந்து பண்ணீங்க. ஓ, ரிமோட்டா? இது எனக்கு தான் தெரியுமே. என்னப்பா இவரு எங்க பார்த்தாலும் போயிட்டே இருக்காரு. அங்க இருக்காரு பாரு, வா போலாம். எங்க இருக்குன்னு சொல்லுங்க. எது எங்க இருக்கு? ரிமோட். ரிமோட் டிவி பக்கத்துல தான் இருக்கும். நல்லா தேடி பாருங்க. டிவியா? அட நில்லுங்க ஆல்பா சார். ஆல்பா சார், எங்களுக்கு ஸ்பெஷல் ரிமோட் வேணும். அதை வச்சு கோஸ்ட் கேப்சரா ஆபரேட் பண்ணனும். அந்த ரிமோட் இத நீங்க முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. அப்ப அந்த ரிமோட் எங்க இருக்கு ஆல்பா சார்? ரிமோட்டோட ஒரு பார்ட் இங்க தான் இருக்கு. நான் விருப்பப்பட்டாலும் அந்த ரிமோட்டை நான் உனக்கு கொடுக்க முடியாது. ஏன் ஆல்பா சார்? அது ஏனா அது உங்களுக்கு கேட்டா கிடைக்காது. நீங்க ஜெயிச்சாதான் கிடைக்கும். இன்னைக்கு டெஸ்ட்ல நாங்க இல்ல, அந்த டெஸ்ட் தான் ஃபெயில் ஆயிடும். ஐ சி, இவ்வளவு கான்ஃபிடன்ஸா? அப்புறம் எதுக்கு இங்க நிக்கிறீங்க? உங்க ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கணும். அதுக்கு நீங்க அந்த லைட்டை ஃபாலோ பண்ணணும். இவ்வளவுதானா? இதோ இப்ப பாரு. ஹாப்பி. அட எங்க போனாலும் சொதப்பி வைக்கிற. எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து போகும். அங்க இருக்கும் எலும்புகளும் டபுள் ஆகும். அப்படின்னா 3க்கு 6. ஒரே ஒரு எலும்பை எடு. கேண்டில் அணையறதுக்கு முன்னாடி அதை சாதித்து காமி. இத நான் சரி பண்ணிடுறேன். ஏன் இல்ல ஹாப்பி, நம்ம எந்த தப்பு பண்ண கூடாது. நம்ம கிட்ட இப்ப நேரமே இல்ல. இந்த பூதங்களுடைய புதிர்களும் எங்க எலும்பு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு கிடக்கு. பூதங்களுக்கு மத்தியில பூதங்கள் மாதிரியே யோசிக்கணும். நல்லா யோசி. அதாவது when in Rome, do as the Romans do. Happy, you are a genius. என்ன சொல்ற நீ? பாரிஸ் ரோமன் எம்பையர் அண்டர்ல இருக்கும்போது இந்த பழமொழி உருவாகி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா இந்த நம்பரும் ரோமன் நம்பரா தான் இருக்கணும். இங்க பாரு, 3 6 மாத்தியாச்சு. அட பிடாக்கி, இங்க என்ன நடக்குதுப்பா? ரிமோட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட். ஏய் பிடாக்கி, நீ ஜெயிச்சிட்டப்பா. நீ ரிமோட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட்ட. நான் ஜெயிக்கல, நாம ஜெயிச்சிருக்கோம். சரி வா சீக்கிரம் போகலாம். ஆல்பா சார், நாங்க ரிமோட்டை ஜெயிச்சிட்டோம். கடைசியா ஒரு வழியா அந்த ரிமோட்டை நீங்க எடுத்துட்டீங்களா? இப்ப நான் நிம்மதியா படுத்து தூங்க முடியும். ஆல்பா சார், இது வந்து லாஸ்ட் ரிக்வெஸ்ட். நீங்க எங்களுக்கு ரிமோட்டோட செகண்ட் பார்ட், அதாவது பீட்டா சாரை கண்டுபிடிக்க எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன். ஓ, நீங்களும் உங்களுடைய டிமாண்டும். இப்ப இது உங்களுக்கு சரியான வழியை காட்டும். டைனோசரா, நான் உங்ககிட்ட வழி தானே கேட்டேன். நீங்க ஒரேடியா மேல போறதுக்கு வழி காட்டுறீங்களே. வேண்டாம் வேண்டாம், நானும் உன்ன மாதிரி ஒரு எலும்பு தான். கிடைக்காத, வேண்டாம் விட்டுரு. வீட்டா கிட்ட போனா இந்த டைனோசர் தான் உனக்கு வழிய காட்டும். இவர் ஒருத்தர் அடிக்கடி வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. ஆனா இந்த டைனோசர் எப்படி நமக்கு வழி காட்டும்? அவர் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போகல ஹாப்பி, சொல்யூஷன் சொல்லிட்டு போயிருக்காரு. இப்ப நாம போக வேண்டிய இடம் பாரிஸ் மியூசியம்க்கு. இதோ இத பாரு, அங்க இருக்கக்கூடிய gift ஷாப்போட நேம். அட சூப்பர் பிடாக்கி, நீ உண்மையிலேயே கிரேட். இந்த கிரேட் மொமெண்ட் எப்படி எர்த்குவேக்கா மாறுச்சு? கம் ஆன் ஹாப்பி, இந்த எர்த்குவேக் ரூம்ல இருந்து தப்பிச்சிரலாம். தப்பிச்சிட்டோம். ஆமா, இது என்ன வீடியோ நோட்டிபிகேஷன்? வீடியோ நோட்டிபிகேஷன் பாரு. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பிங்க உதவ மாட்டாங்க. இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால என்னோட பூத பாக்ஸ் இப்போ ஒரு சிறைச்சாலையா மாறியாச்சு. இவங்களை காப்பாத்தணுமா? என்னோட ஈவெண்ட் அட்டெண்ட் பண்ணுங்க, அதுவும் வித்தவுட் ஃபெயில். என் பேரு கோப்படியா, பூதங்களை பயமுறுத்துவேன். கோபடி அங்கிள் ஆன்டி எக்ஸ்ப்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ரிமோட்ஸோட அடுத்த பாட்டை தேடி ஆகணும் ஹாப்பி. சீக்கிரம் வா. ஓகே பினாக்கி.
தேடி கண்டுபிடிச்சிருவோம். இந்த பினாக்கி தன்னை ஒரு பெரிய புத்திசாலியா நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா ஷண்டு தான் இங்க பெரிய புத்திசாலி. அவனுக்கு தெரியாது நம்ம காமன் ஹெல்த் ட்ராக்கிங் ஆப்ல என்னால அவனை ஈஸியா ட்ராக் பண்ணிட முடியும்னு. இவ்வளவு பெரிய மியூசியம்ல பீட்டா சார நாம எங்க போய் தேடுறது? ஹாப்பி ஆல்பா சார் டைனோசரோடைய சின்ன ஹாப்பியை கொடுத்தாரு. எஸ் பினாக்கி, டைனோசரை கண்காணிக்கணும், அப்புறம் பீட்டா சார கண்டுபிடிக்கணும். சரி டைனோசரை தேடலாம். வா. அடடா, இந்த பீட்டா சார நான் இந்த டைனோசருக்குள்ள எப்படிதான் தேடுவேனோ? பினாக்கி, ஆல்பா சார் நம்மள எங்க கொண்டு வந்து எழுதியிருக்காரு, நீ கொஞ்சம் பாத்தியா? மேல போய் பாக்குறேன், அங்க கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இங்க எதுவும் தென்படல. சரி, அங்க போய் பாக்குறேன். டைனோசருடைய ஐபால் எப்படி இன்ன வரைக்கும் இம்பாக்டா இருக்க முடியும்? அதுவும் ஒண்ணுதான் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? எனக்கு இந்த ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்காக அந்த டைனோசரோட கண்ணை கலர் ஐடென்டி பண்ணணும். அங்க எனக்கு எந்த கண்ணும் தெரியலையே. அங்க பாருங்க, டைனோசருடைய லெஃப்ட் கண்ணு. எனக்கு தான் எதுவும் தெரியலன்னு சொல்றல. ஆனா அங்க பாருங்க, கலர் கிரீன் கலர்ல இருக்கு. பிராங்க் பண்றதுக்கு நான் தான் கிடைச்சனா? இந்த பசங்க எல்லாம் ஏன் அப்படி இருக்காங்களா? இந்த ஐபாலை இவரால பார்க்க முடியல. அப்படின்னா இந்த ஐபால் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு, எங்கேயுமே அந்த டைனோசரை காணோம்பா. ஹாப்பி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. உனக்கு அந்த ஐபால் தெரியுதா? ஐபாலா? எனக்கு நல்லா தெரியுது. அட, உன்னோடது இல்ல, அந்த டைனோசருடைய ஐபால் தெரியுதான்னு கேட்டேன். அந்த கிரீன் ப்ளூ கலரா? எஸ், இப்போ என் சந்தேகம் கரெக்டா தான் இருக்கு. இந்த பூத ஐபால் ஹியூமன்ஸ்க்கு தெரியல ஹாப்பி, நமக்கு மட்டும் தான் தெரியுது. டீட்டா சார தேடக்கூடிய சீக்ரெட் அதுக்குள்ள தான் இருக்கணும். சீக்கிரம் போ ஹாப்பி, அந்த ஐபாலை கொண்டு வா. ஓகே கேப்டன். இந்த ஐபால் ஐபால் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. யார் அது என்ன பின்னாடி இருந்து அட்டாக் பண்றது? தைரியம் இருந்தா முன்னாடி வாக்க பார்க்கலாம். மறுபடியும் அட்டாக்கா? ஹாப்பி, ஐபாலை எடுத்துட்டு ஓடிடு. அப்படியா? ஐபால அட்டாக் பண்றியா? இங்க அங்கன்னு சுத்த வைப்பேன், உன்னை கொஞ்சம் தவிக்க விடுவேன். நான் எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு இப்ப காட்ட போறேன். இதுதான் என்னோட நியூட்ரலைசர் அட்டாக். அடடா, இது என்ன புது ஒம்பா போச்சு? அடடா, இங்க என்ன நடக்குது? ஒண்ணும் புரியல. ஐயோ, எல்லாம் ஓடுங்க. டைனோசர் எப்படி அசையுது டாடி? இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு யாருமே நம்ம கிட்ட சொல்லல. ஹாப்பி, ஜாக்கிரதை. என்ன நடக்குது? எல்லாமே போச்சு. இந்த டைனோசர் ஹாப்பியை தூக்கி போட்டு பந்து விளையாடுது. ஹாப்பி, நீ நல்லா தானே இருக்க? இவ்வளவு பார்த்ததுக்கு அப்புறமா இது ஒரு கேள்வியா? என்ன கண்ணுங்களா, நியூட்ரலைசர் அட்டாக் எப்படி இருந்தது? எப்படி இருந்ததா? நல்லா கிளுகிளுன்னு இருந்தது. 6 விரல்கள். அட, இதுதான் பீட்டா சார். சரியா சொன்ன. இப்ப அதுக்கு ஒரு gift தரேன், வெச்சுக்கோ. ஓய், பினாக்கி, இந்த பீட்டா சார் இன்வென்டரா இல்ல டான்ஸ் இன்ஸ்ட்ரக்டரா? 6 விரல் வச்சுக்கிட்டு டைனோசர் வாழையே ஆட்டி படைக்கிறாரு. பினாக்கி, ஹாப்பி, ஹாப்பி, உனக்கு ஒண்ணும் ஆகலையே. அப்பாடி, ஒரு வழியா இந்த மியூசியத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம்பா. எங்க தெளிச்சு தீருசு. பினாக்கி, கொஞ்சம் நில்லுடா டேய். பீட்டா சார், நான் இப்ப கவனிக்கிறேன். பீட்டா சார், ஜாக்கிரதை, உங்க டெயில். ஏன்னா நீங்க ஆக போறீங்க ஃபெயில். நான் ஃபெயில் ஆவனா? மம்மி மம்மி, ஃப்ளையிங் டைனோசர். பினாக்கி, நில்லுன்னு சொல்லுதல்ல. இந்த தீரு சார் இங்கே வந்துட்டாரா? பினாக்கி, சீக்கிரம் ஓடி வா. அப்பாடி, அம்மா. ஹாப்பி, ஐபால் கிட்ட சீக்கிரமா போயிடு. அட ஹாப்பி, எங்க போயிட்டு இருக்க? லெஃப்ட் காப்போ. இவங்களுக்கு நம்ம ஆட்டம் காட்டலான்னு பார்த்தா இவங்க நமக்கு காட்டுறாங்க. இப்ப என்ன பண்ற பாருங்க. வாவ், இந்த ஃப்ளையிங் டைனோசர் அமேசிங்கா இருக்கு. அடடட, இந்த தீரு சார் எங்க போனாரு? இந்த சிண்டு மட்டும் எங்க போனாங்க? பினாக்கி,
இந்த பினாக்கி பையன் எங்க இருக்கா? அந்த ஐபாலை தொடணும்னு கூட முயற்சி பண்ணிடாதீங்க. ஓகே, அந்த ஐபாலை நாங்க தொட மாட்டோம். ஈயா. அத தொட மாட்டோம், ஆனா அதை எடுத்துடுவோம். அந்த ஐபால் உனக்கு கிடைக்க விட மாட்டேன். ஆல்ரெடி கிடைச்சாச்சு சார். ஹாப்பி. ஆகா, அந்த பையன் கீழே விழுகிறான். மம்மி அவனுக்கு அடிபட்டுடும். ஓ நோ. பினாக்கி தோ நான் வந்துகிட்டே இருக்கேன். அந்த பையன் கலக்குறான். என்னமா பறக்குறான்? இந்த பீட்டா சார் எங்க போனாரு இப்ப பார்த்து தெரியலையே ஹாப்பி. இந்த ஐபால் தான் நம்மள அவர்கிட்ட கொண்டு போகும். இங்க இருந்து நாம கிளம்புனா தானே அவரை போய் பிடிக்க முடியும். அப்ப பிடிக்க கிளம்பலாம். வா, கிளம்பு. போலாம். அந்த பினாக்கி ஹீரோவா இருக்கா. ஆனா இந்த ஜீரோ சிண்டுமிட்டு எங்க இருக்காங்க? எங்க உட்காந்து டைனோசர் எலும்புன்றாங்களோ. சிண்டுமிட்டு, உங்களை எதுக்காக வர சொன்னா நீங்க இங்க படுத்து தூங்குறீங்க? போய் பினாக்கியை பிடிக்கிற வழியை பாருங்க. இந்த ஐபாலை எப்படிப்பா உடைக்கிறது? ஐபால் த்ரூ நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம். இத உடைக்கவும் கூடாது, ஓபன் பண்ணவும் கூடாது. ஹாப்பி, எனக்கு இதுல ஒரு நம்பர் தெரியுது. P1245. பி ஃபார் பில்லர்னு இருக்கலாம் பினாக்கி. இது ஏதோ பில்லர் நம்பரா தான் இருக்கணும். நம்ம எல்லா பில்லர்லயும் செக் பண்ணி ஆகணும். இங்க இல்ல, அங்க போய் பாக்குறேன். ஹாப்பி, இங்க பாரு. இந்த 1245 ஏதாவது ஒரு டிஸ்ப்ளேயோட நம்பரா இருக்கலாம். அப்படின்னா நம்ம டிஸ்பிளேவை செக் பண்ணிடலாம். P1242, P1243, P1244. அப்போ P1245 ஒருவேளை அடுத்த க்ளோஸ் செக்ஷன்ல இருக்கலாம். சரி வாசிக்கிற போலாங்க. போலாம். வாவ், இது எவ்வளவு பெரிய ஷிப். ஹாப்பி, அங்க பாரு. P1245. கண்டிப்பா நமக்கு ரிமோட் இங்க கிடைச்சிரும். சீக்கிரமா நம்ம மேல போகலாம். பினாக்கி இந்த க்ளோஸ் செக்ஷன்ல இருக்கிற ஷிப்ல எதுக்காக போறா? வா போய் பார்க்கலாம். அது சரி, இங்கே வந்துட்டாங்களா? பினாக்கி இதை கொஞ்சம் பிடிச்சிக்கோ, தோ வந்துடுறேன். ஏணி எப்படி மேல போகுது? சண்டு, இங்க கண்டிப்பா பூதம் இருக்கணும். அந்த ஏணிய பாரு, அது தன்னால ஆடிக்கிட்டு இருக்கு. பூதெல்லாம் எதுவும் கிடையாது. சீக்கிரம் மேல வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இல்ல நான் ஏணி மாதிரியே கூட தலைகீழ தொங்க விட்டுடுவேன். வா 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 வா. நான் தான் அப்பவே சொன்னேனே, இங்க நிச்சயம் பூதம் இருக்கணும். அட இல்ல, மிண்டு யாராவது என்ன காப்பாத்துங்க. ஹாப்பி, சீக்கிரமா. தோ வந்துடுறேன் பினாக்கி. வேலை பிடிச்சது. வா பினாக்கி, சொல்லு. ஹாப்பி, இந்த பைரட்ஸ் ஏன் இப்படி நிக்கிறாங்க? அது தெரியாது. என்னமோ சொல்றாங்க. எங்க வேணா போக, இந்த பக்கம் போகாதீங்கன்னு சொல்றாங்க. இந்த ரூல் மனிதருக்கு மட்டும்தான். ஹாப்பி, புரிஞ்சிருச்சு. ஓகே கேப்டன். ஹாப்பியுடைய திறமையை நீ இப்ப பார்க்கதான் போற. மறுபடியும் முதல்ல இருந்தா தைரியம் இருந்தா எதிரில வா. எல்லாரும் வந்துட்டாங்க பாரு. Get ready for the action, Happy. ஹாப்பி கிட்ட எப்போ வச்சுக்காதீங்க. ஏன்னா அது நடக்கிறது மட்டும் இல்ல, முடியாத காரியம். Cheese. இவங்க வேலையை நான் முடிச்சாச்சு பினாக்கி. இப்ப அடுத்தது என்ன பண்ற பினாக்கி? Be careful, Happy. அட இது யாரு? ஒத்த கண்ணு பூதமா? Happy, ஒருவேளை நம்ம கையில இருக்கிற கண்ணு இதோட கூட இருக்கலாம். ஆனா அந்த சின்ன ஐஸ் சாக்லேட் குள்ள எப்படி இவ்ளோ பெரிய கண்ணு போயிட்டு செட் ஆகும்? இது என்னது? அட என்ன இது சின்னதாயிடுச்சு? அப்படின்னா இந்த ஐபால் கண்டிப்பா ஃபிட் ஆயிடும். பினாக்கி, இங்க கொஞ்சம் பாரு, 6 விரல் இருக்கு.
அப்படின்னா அந்த ஐபால் பீட்டா சாரோடது. கரெக்டா சொல்ல தம்பி. ஹாப்பி கேட்ச். ஒழுங்கு மரியாதை ஐபால திருப்பி கொடுத்துரு. உங்க ஐபால கண்டிப்பா கொடுத்துருவோம். ஆனா நான் சொல்ல போறது கொஞ்சம் கேளுங்களேன். நான் பினாக்கி அப்புறம் இவ ஹாப்பி. என் ஐபால மட்டும் திருப்பி தரல, இவன் பேர்ல இருக்க ஹாப்பி இவனுக்கு எப்பவும் இருக்காது. என்கிட்ட என் கண்ணை கொடுத்துரு. அது எப்படிப்பா கொடுக்க முடியும்? ஆ. விடு ஜூட்டு. ஆல்பா சார் இந்த ரிமோட்டுடைய ஒரு பார்ட் கொடுத்துட்டு இன்னொரு பார்ட் உங்ககிட்ட கிடைக்கும்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. என்னது? ஆல்பா அனுப்புனாரா? ஆமா பீட்டா சார், எங்களுக்கு ப்ளீஸ் உங்களுடைய உதவி தேவைப்படுது. இந்தாங்க உங்களுடைய ஐபால். ஆ. ஆனா அதுக்கு முன்னாடி காமா சார் எங்க இருக்காருன்னு சொல்லி ஆகணும். ஆ. சரி. தேங்க்யூ பீட்டா சார், எடுத்துக்கோங்க. ஆ, என் ஐபால். தேங்க்யூ தம்பிகளா. ஆல்பாவோட ரிமோட் பார்ட்ஸ் உங்ககிட்ட இருக்குன்னா பீட்டா எப்படி பின்தங்கி இருக்க முடியும்? ஆனா ஒரு சின்ன ப்ராப்ளம், ரிமோட்டோட இன்னொரு பாகம் என்கிட்ட இல்ல. அதை சேஃபா வச்சிருக்க பொறுப்பை நான் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துருக்கேன். அது யாரு? ஒரு நிமிஷம். இவன் தான் கேப்டன் லேசி ஐயோ, என்னோட ரிமோட் பார்ட்டோட பாடி கார்டு. பாடியே இல்லாத பாடி கார்டா? மன்னிச்சுக்கோங்க ஐயா. ரிமோட்டோட இன்னொரு பார்ட் உங்களுக்கு வேணுமா? இந்த ஈக்குவேஷனை நீங்க இப்ப சால்வ் பண்ணுங்க. 2 நம்பர் 2 கேள்விக்குறிகள். சரியான நம்பர்ல ரிமோட் கிடைக்கும். தப்பான ஆன்சர் வந்தா ஷார்க். ஷார்க்கா? எலும்பு நொறுக்கிற எலும்பு ஷார்க்கு. இப்ப இந்த லேசி அல்னியோ என்ன பண்ண போறானோ? ஸ்டாப் வாட்ச். 120 minutes. அதுக்குள்ள நாம பசில சால்வ் பண்ணிட்டு சூப்பரா ஒரு தூக்க கூட போடலாம் இல்லையா பிடக்கி? 120 மினிட்ஸ் இல்ல, 120 செகண்ட்ஸ். அதாவது வெறும் 2 நிமிஷம். ஹாப்பி. என்னது? ரிலாக்ஸ் பினாக்கி, ரிலாக்ஸ். திங்க். இந்த நம்பருக்குன்னு ஏதாவது ஒரு பேட்டர்ன் இருக்கணும். சீக்கிரம் யோசி பினாக்கி. பினாக்கி நான் வந்துட்டேன். அந்த ஷட்டு கிடக்குற அவளை பத்தி எல்லாம் நீ யோசிக்காத. எப்படி பார்த்தாலும் இவன் பின்னாடியே 2 ஜால்ரா கோஷ்டியும் வருவாங்க பாரு. இன்னும் 45 செகண்ட்ஸ் தான் மீதி இருக்கு. ஒருவேளை இந்த நம்பரா கூட இருக்கலாம். ஹாப்பி இல்ல. ஷார்க்கு வேண்டாம் ஹாப்பி ஷார்க்கு. ஜோடின்னு சொன்னா அதாவது பேர். தட்ஸ் இட் ஹாப்பி. இந்த நம்பர்ஸையும் பேர்ல தான் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. Question mark 72737. Question mark 75767. பினாக்கி சீக்கிரம் அந்த ஜோடிய ஒண்ணு சேரு, இல்லனா அந்த ஷார்க்கு நம்ம ஜோடிய உடைச்சிரும். ஹாப்பி, நம்ம கிட்ட டைமும் இப்ப அதிகமா இல்ல. அதனால இதனுடைய ஆன்சர் ஒருவேளை 17273747567. பினாக்கி சீக்கிரம். 10 செகண்ட் தான் மீதி இருக்கு. சீக்கிரம் ஏதாவது ஒன்று பண்ணணும். 1 2 3 4. என்னாச்சு? பினாக்கி நீ ஜெயிச்சிட்டப்பா. இப்ப இந்த லேசி லூவ எதுக்காக இவ்வளவு வேகமா செயல்படுறாங்க? அதான் எனக்கும் தெரியல ஹாப்பி. ஹாப்பி, ரிமோட்டோட இன்னொரு பார்ட் கிடைச்சாச்சு. ஏஹே, நம்ம பண்ணி காட்டிட்டோம் ஹாப்பி. சாரி ஹாப்பி. இட்ஸ் ஓகே பினாக்கி. வெல் டன் பினாக்கி, நீ அந்த ரிமோட்டோட பார்ட்ட ட்ரூலி டிசர்வ் பண்ற. தேங்க் யூ பீட்டர் சார். தேர்ட் பார்ட்டை கண்டுபிடிக்க எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். காமா சார் எங்கன்னு சொல்லுங்க. அவர் எங்கன்னு தெரியாது, ஆனா காமா எப்படிப்பட்டவர்னா அவர் பாரிஸ்ல இருப்பாரு. ஆனா ஐஃபில் டவரை பார்க்க பிடிக்காது. அதை அவாய்ட் பண்றதுக்காக ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வருவாரு. அங்க இருந்து ஐஃபில் டவரை பார்க்க யாராலையும் முடியாது. ஆல் தி பெஸ்ட் பினாக்கி. போயிட்டு வரேன். ரெஸ்டாரண்டா? இந்த பூத மேப்ல பார்த்தா பாரிஸ்ல மூல முடுக்கல எல்லா இடத்துலயும் ரெஸ்டாரண்ட் தான் இருக்கு. இன்ஃபேக்ட் ஒன்னு ஐஃபில் டவர்ல இருக்கு. ஐஃபில் டவர்லயும் ரெஸ்டாரண்ட் இருக்கா? வாவ் ஹாப்பி.
அப்படின்னா கண்டிப்பா காமா சார் அங்கதான் இருப்பாரு. என்ன? ஏன்னா ஐஃபில் டவருக்குள்ளேயே உட்கார்ந்து ஐஃபில் டவரை பாக்குறது இம்பாசிபிள் தானே. அட ஆமா, நான் இப்படி யோசிக்கவே இல்லையே. யூ ஆர் வெரி ஸ்மார்ட் பினாக்கி. அப்படியா அந்த பாக்ஸை திறக்கிறதுக்கு முன்னாடி நாம ரிப்போர்ட்டோட அந்த 3வது பார்ட்டை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாமா? அட சீக்கிரம் ஏதாவது பண்ணி இந்த காமெடி மண்டையனை நிறுத்தியே ஆகணும். என்னடா பண்ற? பூத பாக்ஸ திறக்கக்கூடிய லிக்விட் ஃபார்முலாவை நான் தயாரிச்சாச்சு. ஆனா உன்னை அதை நாங்க யூஸ் பண்ண விட மாட்டோம். ஏய், அத பொடிங்க. இந்த பூதம் யாரு? என்கிட்ட வாலாட்டினா விடமாட்டோம் பாரு. உன்னை இது மாதிரி ஆகாயத்துல பறக்க விட போறேன். என்னோட லிக்விட் ஃபார்முலாவை காப்பாத்திட்டேன். என் இடத்துக்கே வந்து என்கிட்ட மோதி பார்க்காத. மோதினா ஓடலவ என்ன ஆகணும் உனக்கே தெரியாதே. தேங்க்யூ 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 டியர் பூதங்களா. ஐ ஃபைனலி see you. 30 வருஷமா உழைச்சது எனக்கு பலன் கொடுத்திருக்கு. என் கையில வந்துருங்க என்னோட அன்பான பூதங்களே. பாஸ் அண்ணோ பாஸ். தண்ணி ஊத்தி தான் கண்டுபிடிப்பான் போல. நான் உனக்கு ஹெல்ப் பண்ற கப்பு. ரவர் டேடி, நான் அந்த பூதத்தை பிடிச்சே ஆகணும். மறுபடியும் மாயமாயிட்டாங்க. சரி பரவாயில்ல, எனக்கு ஒரு விஷயம் தெளிவாயிடுச்சு. பூதங்க மேல தண்ணிய ஊத்துங்க. அது கண்ணுக்கு தெரிஞ்சதும் உடனே அதை மடக்குங்க. நானும் தண்ணிய பயன்படுத்த போறேன். உங்களோட கதைய முடிக்க போறேன். அட கடவுளுக்கு, இந்த பிரச்சனையை நான் பினாக்கி கிட்ட சொல்லி ஆகணும். சண்டு, டேய் சண்டு, இந்த பினாக்கி பையனை பாத்தியா இல்லையா? இல்ல சார், ட்ராக்கர் ஆன் பண்ணி அவன் எங்க இருக்கான்னு நான் சொல்லிடுறேன். பிக்கி கிடைச்சிட்டோம். சாரி பினாக்கி கிடைச்சிட்டோம் சார். சீக்கிரம் வாங்க, அவன் இங்கதான் இருக்கான். கப்புவோட போன். அடே பினாக்கி ஹாப்பி, தண்ணி பட்டா நம்ம பவர் போயிடும்னு அந்த கோப்படியாக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்குதுப்பா. நான் மாட்டிக்கிட்டேன். என்ன? அவன் அங்கிள் ஆண்டிய பாத்துட்டானா என்ன? ஒன்னும் இல்ல, ஆனா என்கிட்ட இப்ப ஒரு சூப்பர் பிளான் இருக்கு. அது மட்டும் கிடைச்சதுன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கிடைக்கலாம். அதுக்கு நீங்க அந்த ரிமோட்டை எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வந்துருங்க. எஸ் கப்பு, காமா சார் கிட்ட இருந்து ரிமோட்டோட லாஸ்ட் பீஸ் வாங்கணும். ஆல் தி பெஸ்ட், சீக்கிரம் வாங்க. நீ கேட்டியா பினாக்கி? நம்ம கிட்ட நேரம் இல்ல. எஸ் பினாக்கி, நாம இப்பவே கிளம்பலாம். ஏல சண்டு, உன்னையும் அந்த மின்ட்டு கடிச்சிருச்சால. இப்படி வெட்ட வெளியா இருக்கிற இடத்துலயே உன்னால பினாக்கிய கண்டுபிடிக்க முடியல. ஆனா பூதம் மட்டும் உன் கண்ணுக்கு தெரியுதோ? இங்க தெளிச்சு. அட என்ன சார், பூதமே பினாக்கி தான். அவனுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அவன் என்னடா ஐஃபில் டவருக்கே போயிட்டான் சார். என்ன ஐஃபில் டவரா? சார், நாம மறுபடியும் மாயமாக்குறதுக்கு முன்னாடி நம்ம போய் அவங்கள பிடிச்சாகணும். ஏன்பா டிரைவரே? அட டிரைவர் தம்பி, வண்டிய வேகமா ஓடுங்க. இந்த பினாக்கிய பிடிச்சாகணும். எங்க தெளிச்சு. இப்ப என்னோட லிக்விட் ஃபார்முலால பூதங்களை இறக்கி பூதங்களை பார்க்கக்கூடிய உலகத்திலேயே முதல் ஆளா நான் தான் இருப்பேன். பூதங்களே, இனிமே உங்களால ஒளிஞ்சு வாழ முடியாது. அடையில இந்த கோப்படியா அங்கிள் ஆண்டிய பாத்திர போறான். இப்ப இந்த பூதங்களை பார்க்கக்கூடிய நேரம் நெருங்கிடுச்சு. அட வேணாப்பா, இப்ப நான் என்ன பண்றது? சிக்கிட்டான். அட நில்லு பாஸ். டானி, நீ என்ன பண்ண பாக்குற? அதாவது இந்நேரம் என் காரியத்தை நீ கெடுத்து வச்சிருப்ப. பாஸ், பூதங்களை எல்லாரும் தனியா பார்க்கலாம். நீங்க எல்லாத்தையும் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து எல்லாத்தையும் அழிச்சிருங்க. எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துருங்க. அதை அப்படியே வைரல் பண்ணிடுங்க. எலும்ப முறுக்கி. எலும்ப முறுக்கியா? அற்புதமா சொன்ன. நீ வர வர புத்திசாலி ஆயிட்டு வர. சபா.
கடைசியில நீ யாருங்கிறத நீயே காட்டிட்ட. கப்பு எனக்கு தெரிஞ்சு மாட்டிக்கிட்ட எலும்பு முறுக்கி. நீ தெரியுற மாதிரி நீ கிடையாது. நீ என் கூட இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன மாதிரி சயின்டிஸ்டா வர முடியாது. ஆனா கண்டிப்பா உன்னால அசிஸ்டண்டா வர முடியும். தேங்க்ஸ் தம்பி, வந்த வேலை முடிஞ்சது. என் பக்கத்துல நின்னு உன் பாராட்ட கேட்டுக்கிட்டே இருப்பியா, இல்ல ஒரு கிரேட் பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணுவியா? அது ரொம்ப கிராண்டா இருக்கணும். கிராண்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸா? என்ன சொல்றான்? சரி, ஏதாவது பண்றேன். பினாக்கி, இங்க ஏதோ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது. நாம வர சந்தோஷத்துல கொண்டாட்டம் நடக்குதா? கிராண்ட் ரிவ்யூ நோட்டிபிகேஷன். இன்னைக்கு சரியா ராத்திரி 8 மணிக்கு நடக்க போது பெரிய பிளாஸ்ட். அதனால அதிர்ந்து போகும் உங்களோட பிரசன்ட், ஃபியூச்சர் அண்ட் பாஸ்ட். நீங்க ஒண்ணு இல்ல 2 பூதங்களை உங்க கண்ணாலேயே நீங்க லைவா பார்க்கலாம். 8 மணிக்கு வாங்க. 8 மணிக்கு வராம லேட்டா வந்து ஏமாந்து போவாதீங்க. 8 மணிக்கா? இப்போ நம்ம கிட்ட 2 மணி நேரம் தான் இருக்கு. இத பாரு, என்ன ஆனாலும் சரி அங்கிள் ஆன்ட்டிக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன். வா போலாம். நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க மேனேஜர் சார். நாங்க ஒண்ணு எங்கேயும் தப்பிச்சு ஓட பார்க்கலையே. எனக்கு தெரியும் தீனு சார் வேணும்னே லேட் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு. ஏன்னா அப்பதான் அவரோட ஃபேவரட் பாய் பினாக்கி நம்ம கையில சிக்காம அவன் எஸ்கேப் ஆயிடுவான். டிரைவர் சார், லெட்ஸ் கோ. டோன்ட் வரி, யுவர் பில் ஐ ஃபுல். ஏலே சண்டு, என்ன விட்டு எங்கெல்லாம் போற? தனியா போவாதல. ஏலே வண்டியை நிறுத்தல. ஏலே நானும் வரேன்டா. ரெஸ்டாரண்ட் ஃபுல்லா இருக்கு சார், நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். குறைஞ்சது 2 மணி நேரத்துக்கு. ஹாப்பி, இவங்க 2 மணி நேரம் வெயிட் பண்ண சொல்றாங்க. நம்மளால 1 நிமிஷம் கூட வெயிட் பண்ண முடியாது. என்ன பண்றது, என்ன பண்றது, என்ன பண்றது? ஹாப்பியோடைய மூளையில ஒரு சூப்பர் ஐடியா நுழைஞ்சிருச்சு. கேளு. என்ன ரெடியா? ரெடி. இப்ப போய் நான் பினாக்கிய கூட்டிட்டு வரேன். ஹலோ, ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே யாருக்கு சாப்பாடு கொண்டு போற? சாப்பாடு கொடுக்க போகல, சாப்பாடு சமைக்க போறேன். வெயில்ல. என்ன உளறா? பினாக்கி, சீக்கிரமா இந்த டேபிளுக்குள்ள வந்து அப்படியே பூதுக்கோ. அப்படியே யோசிச்சுட்டே இருக்க, நான் போயிட்டு வந்துடுறேன். இவ்வளவு சீக்கிரமாவா? ஹாப்பி, கவனமா பாரு. காமா சார் இங்க தான் இருக்கணும். எஸ் பினாக்கி, காமா சாரால இங்க இருந்து தப்பிச்சு போகவே முடியாது. ஹாப்பி, அங்க பாரு காமா சார். வா வா, சீக்கிரம் வா. பினாக்கி, அட எப்ப பார்த்தாலும் சொதப்புற. நீ உட கவலைப்படாத பினாக்கி, வந்துட்டேன். அந்த காமா சார் எங்க போனாரு? எதுக்கு இப்படிலாம் பண்ணீங்க? மொத்த ட்ரிங்கே நீங்க கீழே ஊத்திட்டீங்க. நான் எப்படி இங்க வந்தேன்? இங்க என்ன நடக்குது? இது எல்லாத்தையும் நான் தான் கிளீன் பண்ணி ஆகணுமா? பினாக்கி, நல்லா சொதப்பிட்ட. காபா சாரும் எங்கேயோ கிளம்பி போயிட்டாருப்பா. அவர் போகல. ஹாப்பி, அது காமா சார் போறாரு. அவர் எங்கேயோ போயிட்டு இருக்காரு. லெட்ஸ் ஃபாலோ ஹிம். கம் ஆன். வா. இவர் என்ன இந்த வயசுல ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்கிறாரு? சரி, நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஆஹா, இந்த நேரம் பார்த்து தான் போன் அடிக்கணுமா? கப்புவோட போனு. ஹாப்பி, என்னோட ஐடியா படி இந்த கிராண்ட் ரிவில்ல இந்த கோப்படியா அங்கிள் ஆன்ட்டிய ரிவீல் பண்றதுக்கு ஐஃபல் டவர் பக்கத்துல ஒரு கிராண்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்க போறானாமா. என்னது? இத நினைச்சு நீ பயப்படாத. அவன் பிரஸ் கான்ஃபரன்ஸ அவனுக்கு ஸ்ட்ரெஸ் கான்ஃபரன்ஸா மாத்தி காட்டுறோம். அது இருக்கட்டும், நீங்க எங்க இருக்கீங்க? அந்த ரிமோட். டோன்ட் வரி கப்பு, ரிமோட்டோட தேர்ட் பார்ட் கொண்டு வரேன். நாங்களும் ஐஃபில் டவருக்கு தான் வந்திருக்கோம். அப்படியே ஐஃபில் டவருக்கு வர்றதுக்குள்ள நாங்க ரிமோட்டோட அவனை வெல்கம் பண்ண ரெடியா இருப்போம். சீக்கிரம் சந்திக்கலாம். லெட்ஸ் கோ டு தி மேக்கர் சேம்பர். ஹாப்பி, வா போலாம். அட, காபா சார் இப்போ இங்க தானே வந்தாரு. அதுக்குள்ளேயே எங்கே கிளம்பி போயிட்டாரு போல. ஹாப்பி,
காமா சார் பாத்தியா? எங்க போய் தொலைஞ்சாரோ தெரியல. ஆனா அவர் எங்க போனாரே தெரியல, வா போய் பார்க்கலாம். உள்ள இருந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க ஹாப்பி. டோன்ட் வரி பினாக்கி, இது வந்து ஹாப்பியோடைய டிபார்ட்மெண்ட். வெல்கம். தேங்க் யூ ஹாப்பி. ஆனா என்னால காமா சார் இங்க கூட பார்க்க முடியலையே ஹாப்பி. சேம்பர் காலியா தான் இருக்கு. பினாக்கி, காமா சார் இப்ப நாம எங்க தான் போய் தேடுறது? அவர்கிட்ட நாம எப்படி போய் பேசுறது? அவரை தேடுறதுக்காக நம்ம கிட்ட அதிகமான நேரமும் கிடையாது. வாவ், ரொம்ப பிரமாதமான கவிதை, ரொம்ப நல்லா இருந்தது. காமா சார், நான் தான் பினாக்கி. இவ என்னுடைய பிரதர் ஹாப்பி. எங்களுக்கு உங்களுடைய ஹெல்ப் ஹெல்ப் வேணும். வேணும். ஐ நோ உங்க ரெண்டு பேருக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்க ரெண்டு பேர் வருவீங்கன்னு பீட்டா எங்க கிட்ட சொல்லிட்டா. ஓஹோ, உங்களுடைய பேரண்ட்ஸ் கோஸ்ட் பாக்ஸுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஆமா காமா சார், அவங்கள காப்பாத்துறதுக்கு இப்ப எங்க கிட்ட டைம் இல்லவே இல்ல சார். கரெக்ட், உங்ககிட்ட அதிகமான நேரம் இல்ல. 2 நிமிஷத்துல ஈஃபியல் டவர் லைட் வந்து ஸ்பார்க் ஆக ஆரம்பிச்சிரும். அதுவும் வெறும் 5 நிமிஷத்துக்கே அந்த ஸ்பார்க்கிங் லைட் உங்களை ரிமோட் வரைக்கும் கொண்டு போய் அது நேரா வீட்டுடும். அப்புறம் இதுவும் மேலட், இத வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? எலும்ப காப்பாத்திக்கோங்க. இவர் என்னப்பா முழுசா நம்மள குழப்பிட்டு போயிட்டாரு. ஏதாவது புரிஞ்சதா ஹாப்பி? இந்த மெல்லட்டை வச்சு எலும்பு சைலோபோனை வாசிக்கணும். அப்புறம் இது நம்ம லைட்டுடைய பசில சால்வ் பண்ணணும். லெட்ஸ் கோ. நம்ம கிட்ட நேரம் இல்ல ஹாப்பி. என்னால உன்ன மாதிரி பறந்துட்டே கீழே போக முடியாது. அதுக்கு என்ன ஜம்ப் அடிக்கலாம் இல்லையா? அப்படின்னா? அதுவும் நானே பண்ணிடுறேனே. இது டான்ஸ் ஆட, இது அனௌன்ஸ் பண்ண, இது ஸ்கேட்டிங்காக. அடடா, இப்ப எதுக்கு இதெல்லாம் வெளியே வருது? அட ஹாப்பி, என்ன பண்ணணும் சொல்லி தொலையேன். உன்னால 30 செகண்ட் பறந்தே போயிடுச்சு. நானும் உன்னை பறக்க வைக்க தான் பாக்குறேன் பினாக்கி. எஸ், வேஸ்ட் இல்ல, இன்வெஸ்ட். நமக்கு தேவையானது கிடைச்சிருச்சு பினாக்கி. அண்ட் ஆஃப் கோர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். இது சூப்பர் ஹாப்பி. ஊப்ஸ், நம்ம சீக்கிரம் கீழே போயாகணும். ரெடி பினாக்கி? எஸ் ஹாப்பி. இன்ஸ்ட்ரக்ஷனை படிச்சிட்டியா? படிச்சாச்சு, புரிஞ்சாச்சு. லெட்ஸ் கம் ஆன். ஆஹா, சூப்பர் பினாக்கி. நீ பூதங்களை விட பறக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கப்போ. நீ தான் எக்ஸ்பர்ட். இந்த சொல்யூஷன் அட்வென்ச்சர்ஸா இருக்கு, ஃபாஸ்டாவும் செயல்படுது. ஐ நோ பினாக்கி. ஹாப்பி கூட இருக்கும்போது எதுக்குமே கவலைப்படக்கூடாது. மேல இருந்து யாரும் கீழே வரக்கூடாது. அவனை புடிங்க. காட்ஸ், ஏதாவது பண்ணு பினாக்கி. பினாக்கி, பார்த்து பத்திரம். சூப்பரா பண்ண பினாக்கி. அப்படியே எனக்கு தூங்கிட்டே இருக்கணும். நாம அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம். அந்த பையன் எங்க போனா? தப்பிச்சிட்ட ஹாப்பி. அட ஹாப்பி, அங்க பாரு, லைட் ஸ்பார்க்கிள் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்ச பினாக்கி, இந்த காமா சார் நம்ம கிட்ட இந்த லைட் மினுக்கிற மாதிரியே நம்ம கிட்ட விளையாடுறாரு. இந்த ஹாப்பிக்கு, அதாவது எனக்கு எந்த ஒரு க்ளூமே தெரியலையப்பா. இதுல ஒண்ணுமே இல்ல. இல்ல ஹாப்பி, என்னமோ ஒண்ணு தெரியுது. அதை கவனமா பாரு. ஏதாவது பேட்டர்ன் இருக்கலாம். ஸ்பார்க்கிள் லைட் நமக்கு ஏதோ ஒரு க்ளூ கொடுக்குது. ஒரு மியூசிக்கல் பீஸோடைய க்ளூ. என்ன? ஆனா மியூசிக்கல் க்ளூவை படிக்கக்கூடிய ஆள் நம்ம கிட்ட இப்போ இல்லையே. அட என்ன ஹாப்பி? ஓ சாரி ஹாப்பி, மறந்துட்டா. நான் தானே ராக் ஸ்டார், எனக்கு கண்டிப்பா தெரியும். ஆனாலும் ஹாப்பி, அந்த பேட்டர்னை கரெக்டா படிச்சிரு. ஏன்னா போக போக நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கரெக்டா சொன்ன பினாக்கி, இப்பவே நான் நோட் பண்ணிக்கிறேன். இதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டர்ன். ஹாப்பி, செகண்ட் பேட்டர்ன். இதையும் நோட் பண்ணியாச்சு. இதுதான் தேர்ட் காம்பினேஷன். இது வந்து ஃபோர்த். இது வந்து ஃபிஃப்த். நாம 5 நிமிஷத்துல 5 பேட்டர்னையும் நோட் பண்ணியாச்சு. கிரேட் ஹாப்பி, இப்போ வா சீக்கிரம். ஹாப்பி, ஆல் தி பெஸ்ட். ஆனா ஒரு விஷயம், சொதப்பி வச்சிராத. சோதப்பல நானா? கண்ணை மூடிக்கிட்டு என்னால ஈஸியா மியூசிக் வாசிக்க முடியும். ஹாப்பி, ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல எதுவும் பண்ணாதன்னு சொன்னல. இப்ப நான் தான் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும்.
சாரி பினாக்கி, ஓவர் கான்பிடன்ஸ்ல நான் சொதப்பிட்டேன். இப்போ பாரு, கரெக்டா வாசிப்ப, நீயே ரசிப்ப. ஃபர்ஸ்ட் டியூன் கரெக்டா வாசிச்சிருக்க. இப்போ அடுத்த டியூன். எஸ், நவ தேர்ட். இன்னும் 2 தான் பாக்கி இருக்கு. இப்போ கடைசி டியூன் பினாக்கி. ஹாப்பி. Oh no, wrong tune வாசிச்சிட்டேன். அட ஹாப்பி, என்ன இப்படி பண்ணிட்ட? நீயும் மாட்டிக்கிட்டு ரிமோட் கிடைக்கிற சான்சஸையும் கையில விட்டுட்டோம். இப்போ என்ன செய்ய? எனக்கு அந்த லைட்டோட பேட்டர்ன் கூட ஞாபகம் இல்ல. அட அந்த நோட். அட ஹாப்பி, அந்த நோட்டை எங்க வச்சிருக்க? கீழ லைட் பேட்டர்ன் பாக்கும்போது எழுதி வச்சியே. இந்த பாக்கெட்குள்ள இருக்கா? அட இது என்னது ஹாப்பி? ஹாப்பி, அந்த நோட்டை எங்கயாவது தொலைச்சிட்டியா என்ன? எஸ், நோட்ஸ் கிடைச்சாச்சு. பட் ஹாப்பி, உன்ன மாதிரி மியூசிக்ல நான் ஒன்னும் எக்ஸ்பர்ட் கிடையாது. ஆனாலும் நான் ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஓ நோ, ஜெயிச்சிட்டே வர்ற இந்த பசங்க தோத்துற கூடாது. அந்த மேலத்தை என்கிட்ட கொடு. అవును కొట్టుకున్నాకే నా విడుదల అయిట పీడాకి ரிமோட்டுடைய தேர்ட் பார்ட் கிடைச்சாச்சு ஹாப்பி. கடைசியில நம்ம எல்லாத்துலயும் ஜெயிச்சிட்டோம் ஹாப்பி. வாவ் பினாக்கி, மியூசிக் நாலேஜ் இல்லனாலும் ரொம்ப அருமையா வாசிச்சு காட்டுன. குட் ஜாப் பாய்ஸ். அமேசிங் சவுண்ட். வாட் அமேசிங் சவுண்ட். சூப்பர். இட் வாஸ் மியூசிக் டு மை இயர்ஸ். ரிமோட் இப்போ உங்களுக்கு சொந்தம். என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. அது என்னது? இந்த ரிமோட் ஒர்க் பண்ணாது. ஓ நோ, இப்போ என்ன? ரிமோட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது, லேப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு. இத புரோட்டோடைப் பண்ண அடுத்த நிமிஷமே இது அப்படியே புஷ் ஆயிடுச்சு. மேலட் இல்லாத சைலோபோன் மாதிரி இது ஆயிடுச்சு. இதனால நாங்க நைட்டா பூதோட உலகத்துல இருந்து நாங்க மறைஞ்சிட்டோம். எப்படி முகத்தை வெளிய காட்டுறது? இவ்வளவு தூரம் வந்து நாங்க தோத்து போக கூடாது. நாங்க அங்கிள் ஆன்ட்டியை காப்பாத்தியே ஆகணும். இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. இந்த ரிமோட் ஆன் பண்ண ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்குமே காமா சார்? எதுவா இருந்தாலும் ஹாப்பி அதை கண்டிப்பா ஃபிக்ஸ் பண்ணியே காட்டுவா. இத சிங்க்ரனைஸ்னு இல்ல ஃபைட்னு சொல்லுவாங்க. அந்த ரிமோட்டை கொடுத்துரு. நீங்க தான் பண்றீங்க. நான் இத கண்டிப்பா ரிப்பேர் பண்ணி காட்டுவேன். ஜாக்கிரதை ஹாப்பி, என்ன பண்ணிட்டு இருக்க? என்னுடைய பிரீசியஸ் ரிமோட். சாரி சார். காப்பாத்திட்டேன். ஓகே, ரிமோட்டாவது அப்படியே இருக்குல்ல? என்னது காமா சார்? இது என்னது? பேட்டரி செல்ல பேட்டரியில தலைகீழா போட்டிருக்கீங்க. Thank you ஹாப்பி. தெரியாம இருந்தாலும் நீ ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி காட்டிட்ட. ஓ அப்படியா? நோ மென்ஷன். அப்படியா? காட்டு கொஞ்சம் நான் பாக்குறேன். இது கண்டிப்பா அந்த திருட்டு பைய ஆல்பாவோட வேலையா தான் இருக்கணும். இது ஆக்டிவேட் ஆயிடுச்சு. Thank you so much பினாக்கி. நீ 3 சயின்டிஸ்டோட ரிப்பீட்டேஷனையும் நீ காப்பாத்திட்ட. நீ சீக்கிரம் போ. இதே மாதிரி உன்னோட பேரண்ட்ஸையும் நீ காப்பாத்திடு. Thank you so much காமா சார். All the best பினாக்கி. போலாம் ஹாப்பி, போலாம். கப்போட போன். பினாக்கி ஹாப்பி, இந்த கோப்படியாவோட பிரஸ் கான்ஃபரன்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போகுதுப்பா. நாங்களும் இங்க வந்து சேர்ந்துட்டோம். ஆமா, நீங்க எங்கப்பா இருக்கிறீங்க? சீக்கிரமா வாங்கப்பா, இவன் பண்றத தாங்க முடியல. ஓகே கப்பு, நாங்க உடனே அங்க வந்துடுவோம். நாமளும் இருக்கோம், ரிமோட்டும் இருக்கு. அந்த கிறுக்கு பைய கோபடி எங்க இருக்கா? ஆமாப்பா, அப்படி இங்க தானே வரா. இப்போதான் ஆட்டமே ஆரம்பம். ஆனா இன்னும் நிறைய வேலை இருக்கு ஹாப்பி. Let's finish the task. ஹாப்பி,
ஹாப்பி பினாக்கி எப்படியோ ஆரம்பிக்கிறதுக்குள்ள வந்து சேர்ந்துட்டீங்க. அந்த கோப்படியா தலையன் எப்ப வேணா இங்க வந்துடலாம். அப்படின்னா வாங்க உள்ள போயிட்டு லெட்ஸ் கோ அண்ட் கிராஷ் த ஷோ. நில்லுங்க. என்னாச்சு பினாக்கி? இந்த ஸ்டேஜ்லயே கோப்படியா ஏதாவது ஒரு சதி திட்டம் போட்டு வச்சிருந்தா முதல்ல நானும் ஹாப்பியும் உள்ள போயிட்டு அதை செக் பண்ணிடுறோம். அப்புறம் உங்களை கூப்பிடுறோம். சரியா சொன்ன பினாக்கி. சரி வா நம்ம முதல்ல போலாம். ஷண்டு கொஞ்சம் சீக்கிரம் வாயேன். ஷண்டு இங்க இருக்கான். என்ன ஷண்டு வாயேன். அப்புறம் கோஸ்ட பாக்குற சந்தர்ப்பத்தை நம்ம இழந்துருவோம். கோஸ்ட பாக்குறோமோ இல்லையோ அத பத்தி எனக்கு தெரியாது. இங்க என்னெல்லாம் இருக்கோ அதை நாம முதல்ல என்ஜாய் பண்ணிக்கலாம். உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. நான் போயிட்டே இருக்கேன். அங்கிளோட கிராண்ட் கோஸ்ட் ரிவீல லைவா பாக்குற சந்தர்ப்பத்தை நான் விட மாட்டேன். அத பார்த்தா நான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவேன். ஃபேமஸா? ஏய் இருப்பா, எங்களுக்கு ஃபேமஸ் ஆகணும். என்னோட டோனட் நான் கொண்டு வந்துடுறேன். ஹாப்பி சீக்கிரம். அங்கிள் கோப்படியோட பிளான உடனே நம்ம ஃப்ளாப் ஆக்கலனா பூதங்க மேல ஃபுல் ஸ்டாக் விழுந்துரும். சீக்கிரம் வா பினாக்கி. ஜாக்கிரதை பினாக்கி, உள்ள இருக்கிற அந்த ஷண்டு உன்னை பாத்திர போறா. இப்போ கொஞ்ச நேரத்துல அங்கிள் கோப்படியா கோஸ்ட் ரிவீல் பண்ணுவாரு. டோனட் இது என்ன இப்படி அழுக்காயிடுச்சு? டோனட்டில் பினாக்கி. இப்போ இந்த பினாக்கி என்கிட்ட வசமா மாட்ட போறா. திரு சார், இப்ப இவர் எதுக்கு போன் பண்றாரு? ஹலோ, ஏற்கனவே பினாக்கு குடுக்கற டென்ஷன் போதாதா என்ன? இதுல நீங்க 3 பேருமா காத்தோட கலந்து போயிட்டீங்களா என்ன? ஐ ஆம் வெயிட்டிங், டைம் இஸ் ரன்னிங். சீக்கிரமா ஹோட்டல் கேட்டு முன்னாடி வந்து நில்லு. சார் நீங்க இங்க சீக்கிரமா வந்துருங்க. என்னது நானா? அது எங்க சார்? இங்கதான் சார், இங்கதான் நான் சென்டிமெண்ட் எல்லாருமே இருக்கோம். அது எங்கெல்லாம் வரணும்? எங்க வரணும்? இங்க தெளிச்சு. அட என்ன தெரியும் சார், அதத்தான் அப்பத்துல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். இங்க பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு முன்னாடி மின்ட்டுடைய அங்கிள் பூதங்களை ரிவீல் பண்ண போறாரு. அதோட இங்க பினாக்கியும் இருக்கான். என்னெல்லாம் போடுது? ஹலோ சண்டுவா, ஹலோ சண்டுவா, ஹலோ திரு சார், நல்ல வேளை நெட்வொர்க் கிடைக்கல. ஹலோ, என்னல இது போன் கட் ஆயிடுச்சு. ஏதோ கோக்குமாக்கான வேலை நடக்கு. என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். அட டாக்டர் கோப்படியா சீக்கிரம் வாங்க. டாக்டர் கோபடியாவோட பூதங்கள் அவரை பார்த்து பயந்து ஓடி போயிருக்கும். திரும்பி பிடிக்க ஹெல்ப் வேணுமா சொல்லுங்க. வெல்கம் எவ்ரிவன். என் பேரு கோப்படியா. பூதங்களை நான் பயமுறுத்துவேன். அங்கிள் கோப்படியானோட சாகசங்களை பார்த்து ரசிங்க. பூதங்களை நான் ஃபெயிலாக்க போறேன், அதை நீங்க பாருங்க. பூதங்களை நான் புடிச்சு வச்சிருக்கேன். பாக்ஸ திறந்து அதை உங்களுக்கு காட்ட போறேன். இதுதான் கோஸ்ட் பாக்ஸ். சீக்கிரம் வெளியே வந்துரு. என்னோட பூதம் பாக்ஸ்ல இருக்கேன். டேய், இத பாக்குறதுக்கு ஸ்வீட் பாக்ஸ் மாதிரியே தெரியுதுல்ல? பூதத்தை காட்ட போறியா இல்ல ஸ்வீட் கொடுக்க போறியாப்பா? அடடே அங்கிள், நீங்க ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க. என்னோட கோப்படியா அங்கிள் ரொம்ப அழகா ரிவீல் பண்ணுவாரு. என்ன அங்கிள் கோப்படியா, நான் கரெக்டா தானே சொன்னேன்? அவர்தான் எங்க அங்கிள். கரெக்டா சொன்னேன். சிண்டு மிண்டு. அவர் நம்மள பாத்துட்டாரு. சாரி, கோப்படியா அங்கிள் கொஞ்சம் லேட்டா என்ட்ரி கொடுத்தாரு. ஆனா நீங்க கண்டிப்பா நம்பி ஆகணும். அவரு உங்களை சந்தோஷப்படுத்துவாரு. இதுதான் கரெக்டான டைப் பினாக்கி. இப்பதான் ரிமோட் பட்டனை பிரஸ் பண்ணணும். ஹாப்பி நீ கரெக்டா தான் சொன்ன. ஆமா பினாக்கி, பிரஸ் பண்ணிடு. பிரஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனா ஒண்ணும் நடக்கலையே. கமான் பினாக்கி, சீக்கிரமா பட்டனை பிரஸ் பண்ணி கோப்படியாவை ஒரு வழி பண்ணு. பூதமா? ஐ சி. பூதங்க திரும்பி வந்துருச்சா? தோழனை காப்பாத்த வந்திருக்கு. அட பினாக்கி சீக்கிரம் பண்ணுப்பா. ஆஹா, இது ஒர்க் பண்ண மாட்டேங்குது.
மறுபடியும் பேட்டரியில ஏதாவது கோளாறு நடந்திருக்கா என்ன பாரு. என்னது அவுட் ஆஃப் ரேஞ்சா? இப்ப என்ன பண்றது பினாக்கி? நம்ம இன்னும் ஸ்டேஜுக்கு பக்கத்துல போய் ஆகணும். Why fear when happy is here? இப்படி போயிட்டு அப்படி வர. வேண்டாம் ஹாப்பி, முதல்ல நான் ஸ்டேஜை நல்லா பாத்துக்கிறேன். லேட் ஆகுது பினாக்கி. இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே போச்சுடா எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் அங்கிள் ஆண்டிய பாத்துருவாங்க. ஆஹா பினாக்கி. பி பேஷண்ட் ஹாப்பி. அங்கிள் ஆன்ட்டிய கண்ணால பார்த்த உடனே இந்த பூமியே அதிரும். நீங்களும் பார்த்துட்டு அலறுவீங்க இல்லையா? So presenting என்னோட நியூ மோஸ்ட் பவர்ஃபுல் கோஸ்ட் கேப்சரிங் டிவைஸ் பூத பாக்ஸ். உடனே நீ திறந்துடு. இது ஓபன் ஆனதும் இன்னும் சில பூதங்கள் மாட்டிக்கும். இது என்ன? அப்போ இந்த 2.2 என்னது ஹாப்பி? இரு இப்பவே போய் பாக்குறேன். ஹாப்பி வேண்டாம் நில்லு. இப்ப பூதம் வெளியே வரப்போகுது. அட என்ன இது? என்னைய பிடிச்சி உள்ள போட்டுற போலகுதே. வேண்டாம். ஹாப்பி ஜாக்கிரதை. கப்பு ரிமோட்ட புடி. ரிமோட்டா? ஹாப்பி இன்னொரு பூதமும் கிடைச்சிருச்சு. இவ்வளவு பெரிய ரிமோட்டை வச்சு நீங்க என்ன பண்றீங்க? இவன் ஒருத்தர் அப்பளது பூதம் பூதம் கத்திட்டு இருக்கான். இந்த கலர் மண்டையனோட கேமா இப்ப நான் முடிச்சு வைக்க போறேன். கப்பு நில்லு. பிடிக்க போகுது. ஜாக்கிரதை கப்பு. இந்த லேசர் ரோஸ் ரொம்ப டேஞ்சரஸ். இப்ப நான் இங்க இருந்து தப்பிச்சா போதும். தப்பிச்சிட்டான் போல இருக்கு. சரி பரவாயில்ல, அதிக தூரம் உன்னால போக முடியாது. உன்னை பிடிக்கிறதுக்காக என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்கு. சூப்பர் சோனிக் கோஸ்ட் கேட்ஜெட் ரேஸ். இப்போ இது என்னது? இன்னும் இவங்கிட்ட எவ்வளவு கேஜெட்ஸ் இருக்கோ தயவு செய்து தப்பிச்சு ஓடுங்க. என்ன நடக்குது? யாராவது காப்பாத்துங்க. அட இவங்களா யாரு? தெரியலையே. நிஜமாலுமே பூதங்கள் மாட்டிக்கிச்சா என்ன? என்ன சில பூதங்கள் கேப்சர் ஆயிருக்கேன். தங்கத்துக்கு வைடூரியம் கிடைச்சிருச்சு. இவன் என்னோட மொத்த ஃபேமிலியை கைது பண்ணிட்டானே. 0ல இருந்து 3, 3ல இருந்து 6. 2 காட்டுறான்னு சொன்னேன். இப்ப 6 காட்ட போறேன். கோப்படியா முன்னாடி எல்லாரும் தோத்து போய் நிக்கிறாங்க. அங்கிள் கோப்படியா, இன்னும் உனக்கு ஒரு விஷயம் தெரியாது. இன்னும் ஒரு சூரி பாக்கி இருக்கான். பினாக்கி, இதெல்லாம் என்னது? இது என்னது? இது பாஸோட கேட்ஜெட்டா இருக்கலாம். பினாக்கி, நீ எங்க ஓடிக்கிட்டு இருக்க? ஒன்னு ரிமோட். அட இது என்ன? 2 பாட்டு தான் இருக்கு. 3வது பாட்டு எங்க போச்சு? எங்க போச்சு? சீக்கிரம் தேடு பினாக்கி. 3வது பாட்டு தேடி கண்டுபிடிச்சிரு. இதுக்காக தான் கோப்படியா மூளைய நீங்க பாராட்டி ஆகணும். அவன் செய்யற சாகசங்களை நீங்க கண்ணால பார்க்கணும். இப்ப பூதங்களோட ஹியூமன் அவதாரங்களை பார்க்க போறீங்க. இவங்க குடும்பம் உங்க வீட்டு பக்கத்துல தங்குறாங்களா என்ன? ஓகே, சேர்ந்து சொல்லலாம். கவுண்ட் டவுன். இந்த கோப்படியா தலையில நீங்க எல்லாரும் சேர்ந்து வைக்கணும் ஒரு கிரவுன். கவுண்ட் டவுன் வித் மீ. 5, 4, 3, 2, 1. டானி, இந்த டானி எங்க போனா? நெவர் மைண்ட். கோப்படியான் will take the prize.
வெளியே வந்தாச்சு. கேப்சர் பண்ணுங்க விட்டாருங்க. சீக்கிரம் பூதங்கள் இருக்காங்க. நிஜமாவே பூதம் வருது. இந்த உலகமே பார்க்க போகுது. கோப்படியானோட திறமைய புரிஞ்சிக்க போகுது. உங்க எல்லாருக்கும் நான் பூதத்தை காட்டுவேன். பாராட்ட நான் ஏத்துக்குவேன். ஓ நோ, இவன் சூரிச பத்தி விஷயத்தை வெளியில சொல்லிட போறானே. இப்போ நான் என்ன பண்ண? ஐடியா. எப்படி முள்ளால எடுப்போமோ அதே மாதிரி இந்த லைட்டை கட் பண்ணோம். நீங்கள் காத்திருந்தது போதும். இப்ப உங்க முன்னாடி வரப்போறது என்ன? இது எங்க இருந்து இந்த லைட் வருது? யாராவது வந்து இந்த லைட் ஆஃப் பண்ணுங்களேன். அங்கிள் கோப்படியா மின்ட்டு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். நான் இப்பவே அந்த லைட்டை எடுக்கிறேன் பாஸ். லைட்டே இல்ல. லைட்டை அடிக்கிறவனை தான் கீழே பிடிச்சு தள்ளணும். இதோ ஷண்டு வந்துட்டு இருக்க. இருவர நீ இறங்க, அவனை நான் பாத்துக்கிறேன். நீ இல்ல, நான் தான் போவேன். போறேன். இவ்ளோ வயர் இருக்கே, இதுல லைட்டோட வயர் எது? ஓ நோ, என்ன பிடிக்க உங்க ரெண்டு பேரும் மேல வராங்க. பினாக்கி கீழே இறங்கு. ஐடியா. நீங்க இருந்து போ, நான் தான் பிடிப்பேன். தள்ளு, ஒழுங்கபடியா போயிடு. நான் தான் தள்ளுவேன். பேட் லக் பாய்ஸ். வயரும் வேண்டாம், லைட்டும் வேண்டாம். லைட்டே போயிடுச்சு. அடடா, லைட்டுக்கு என்ன ஆச்சு? இப்ப இருட்டுல பூதங்கள் எப்படி காட்ட போறா? போயிடுச்சா என்ன? ரெண்டு பாட் தான் இருக்கு. மூணாவது பாட்டை எங்க தேட? முதல்ல இதை ஜாயின் பண்ணிக்கிறேன். லொகேஷன் அலர்ட் ஃபாலோ பண்ணி போறேன். எல்லாரும் தள்ளி போங்க. இது என்ன ஆயிடுச்சு? லைட் எப்படி போச்சு? யாரு இது? என் ஷோவை கெடுக்க யாரு இங்க வந்திருக்கீங்க? எங்க இருக்கு? இங்க இருந்து தான் சத்தம் வருது. கண்டிப்பா ரிமோட் இங்க தான் இருக்கணும். எஸ், ரிமோட்டோட தேர்ட் பார்ட் கிடைச்சாச்சு. சரி வா, வீட்டுக்கு போகலாம். அட வாங்க, நேரம் ஆயிடுச்சு. போயிட்டு Don't worry. My generator will be start in hurry. Danny. எஸ் பாஸ். இருட்டுக்கு அப்புறம் வந்துருச்சு லைட். இப்ப நாம எல்லாரும் சேர்ந்து பூதங்களுக்கு கொடுக்கலாம் ஒரு சரியான ஃபைட். என் பேரு கோப்படியா. பூதங்களை நடுநடுங்க வைப்பேன். டேனி, இப்ப அறகுறையா நின்னு போன வேலைய முழுசா முடிச்சு காட்டுறேன். ஓ நோ, 2.2 மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்பவும் அவுட் ஆஃப் ரேஞ்சா? நான் க்ளோஸ் ரேஞ்சில போய் தான் ரிமோட் பட்டனை பிரஸ் பண்ணி ஆகணும். ஆனா எப்படி? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஆஹா, நான் எடுத்துக்கிட்ட ட்ரைனிங்ல இப்போ எனக்கு கை கொடுக்க போகுது. கோப்புடியாவை நான் இப்ப கவனிக்கிறேன். க்ளோஸ் ரேஞ்சுக்கு போய் கோப்புடியாவோட டிராமாவுக்கு ஒரு எண்ட் கார்டு போட போறேன். மேல ஒண்ணு காணுமே. அப்ப பூதங்கள் ஏன் வெளியே வர மாட்டேங்குதுங்க? ஆறுக்கு 0வா? நான் 0ல இருந்து ஹீரோ வாங்கி காட்டுறேன். பூதங்களை நான் 6 அடிக்கத்தான் போறேன். நமக்கு இதெல்லாம் பத்தாது டேனி. பவரை இன்னும் அதிகமாக்கணும். இங்க இருந்து தள்ளிப்போ. ஏய், இந்த கோப்படியா பூதத்தை காட்டுறானா இல்ல பூதத்தை பண்றானா? டேய் பைத்தியக்கார கோப்படியா. வேண்டாம் பாஸ், எல்லாமே அழிஞ்சு போயிடும். நான் இந்த பூதங்களை தான் அழிக்க போறேன். இந்த ரிமோட் தன்னோட வேலையை செஞ்சுதா இல்லையா? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இந்த கோப்படியா செய்யற பைத்தியக்காரத்தினால என் ஃபேமிலி அழிஞ்சிரும் போலயே. ஆகா, இவன் என்ன பண்றாலும் ஒண்ணும் தெரியலையே. மறுபடியும் ஆரம்பிச்சுட்டானே. காதெல்லாம் வலிக்குது, கண்ணெல்லாம் எரியுது. என்ன பண்றாலும் ஒண்ணுமே புரியல. தயவு செய்து நிறுத்து, சொன்னா கேளு. டேய் பைத்தியக்காரா.
என்னாச்சு? என்னோட கோஸ்ட் பாக்ஸ் நோ, இதெல்லாம் நடக்க கூடாது. பூதங்களை காணோம். என் பூதங்கள் எங்க போச்சுங்க? இவ்வளோ காலம் உழைச்ச உழைப்பெல்லாம் வேஸ்டா போச்சு. ரொம்ப நேரமா சொல்லிட்டு பூதம் இவன்தான் போல. என் பூதங்களை யாரு தப்பா விட்டாங்களோ அவனை நான் சும்மா விட போறது இல்ல, விட மாட்டேன். இந்த பாக்ஸ்ல அவங்க இல்லனா வேற எங்க தான் போயிருப்பாங்க? அவங்கள நான் தேடியே ஆகணும். அது யாரு? என் பூதங்களை இங்க இருந்து விரட்டியது யாரு? யாரு? அவனா இவனா? அப்படி என்றால் யாரு? டேனி, போய் அவனை தேடி கண்டுபிடி டேனி. போகாதீங்க, நில்லுங்க. நான் பூதங்களை பிடிச்சேனே, என்ன நம்புங்க. நான் மறுபடியும் பிடிச்சு காட்டுறேன். நில்லுங்க, நில்லுங்க. அட வெயிட், எல்லாரும் போயிட்டாங்க. அவனை விட மாட்டேன். என் பூதங்களை விரட்டின விட மாட்டேன். நீங்க யாரை தேடுறீங்களோ அவனுக்கு என்ன நல்லா தெரியும். அவனுக்கு என்ன கண்டா பிடிக்காது. நான் என்ன பண்ணாலும் அவன் அதை தடுத்துருவான். அங்கிள், நீங்க என்ன அந்த கிராண்ட் ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்டுருக்கீங்க, அது அவனுக்கு பிடிக்கவே இல்லை. அதனால தான் அவன் உங்களுடைய கிராண்ட் ஈவெண்ட்டை கெடுத்து விட்டுட்டான். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அங்கிள், அவனை பிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அங்கிள். நீ போய் சொல்ற, இதுக்கெல்லாம் காரணம் நீயா தான் இருக்கணும். உன்னாலதான் அந்த பையன் இவ்வளவு தூரம் வந்தான். என்னோட லைஃபோட இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்டை அவன் கெடுத்துட்டு போயிட்டான். உன்னை விட மாட்டான்டா, விட மாட்டேன். எனக்கு தெரியாது. வேண்டாம் அங்கிள், வேண்டாம், என்ன விட்டுருங்க. அங்கிள் கோப்படியா, பையனை மரியாதை விட்டுரு. போலீஸ் டேய், விடுங்க, என்ன விடுங்க. என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? விடுங்க. ஏலே, உங்க எல்லாருக்கும் ஊரு சுத்துற ஆசை வந்துருச்சோ? இந்தியாவுக்கு வாங்கல, அங்க நம்ம பள்ளிக்கூடத்து கிரவுண்ட 15 வாட்டி உங்களை சுத்தி சுத்தி ஓட வைக்கிறேன் பாருங்க. அப்பந்தாலும் திருந்துவியா இங்க தெளிச்சு. பினாக்கி, என்ன பினாக்கி, ஏன் நீ வருத்தமா இருக்க? நான் கொண்டு வந்திருக்கிற மிளகா லட்டுவை சாப்பிடு. ரொட்டி கட்டைய உருட்டி. ஆண்டி, நீங்க இங்க தான் இருக்கீங்களா? இது எல்லாத்தையும் உனக்காக தான் நாங்க பண்ணிருக்கோம், வேற லெவல்ல. சோஹெல்குள்ள கப்புவா? டோன்ட் வரி பினாக்கி, பி ஹாப்பி. எஸ், ஹாப்பி சார். டிரைவர் தம்பி, ஃபார்வர்ட் மார்ச். வண்டியை நேரா ஏர்போர்ட்டுக்கு கொடுங்க. ஓகே சார், ஸ்ட்ரைட் டு தி ஏர்போர்ட். மீசைய முறுக்கி. ஆஹா, சூரிய அங்கிள் ஆஸ் ஏ டிரைவர். மெகா டோஸ்டா, ஃப்ரெண்ட் டோஸ்டா. பை பை. பாய் பாய் பினாக்கி, அப்புறம் சந்திக்கலாம்.